வேற எங்க போகுது சஹி? வேற யாரும் இல்லையா? சொல்லுங்க madam. நீங்க சொன்னால் நான் அதுக்குரிய டைம் டேபிள் செக் பண்றதுதான் சொல்றேன். தீபிகா 11 ஓகே, அருணேசன் 8 ஓகேமா, இல்மா 8 ஓகே. ஓகே, அப்ப பெரும்பாலும் 8 தான் கூட போகுது. நான் சில இடத்துல வியாபாரம் போறாங்கண்ணா. ஓகே, அப்ப 8ம் வியாபாரம் மரா 11வது யூனிட்டும் 8ம் 10ம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இருக்கீங்க. ஒரு இடத்த மட்டும்தான் 12ஆம் ஆண்டு பாடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட டைம் டேபிள் எப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட் ஃபுல்லா ஸ்லோவா போய் உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் இயரும் ஒரு டைம்ல ஷெட்யூல் போடுவேன். எப்படின்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து உங்களுக்கு வரணுமா இருந்தால், உங்களுக்கு நான் யூனிட் 1ல இருந்தும், அதாவது யூனிட் 1ல இருந்தும் ஃபுல் ரிவிஷன் அண்ட் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வருவேன். அங்கால யூனிட் 1ல இருந்து 12 வரையும் செஞ்சுட்டு வருவேன். கிளியர் இல்லாதவங்க நான் உங்களுக்கு தியரி தருவேன், நோட்ஸ் தருவேன், பிடிஎஃப் தருவேன், குரூப்ல போடுவேன், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க மேனேஜ்மெண்ட் டியூட் பிரிண்ட் எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்திருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் படிக்கல இன்னும். டபுள் ஐடி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் படிச்சிருப்பீங்க. அப்ப நிறைய இடத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மேனேஜ்மெண்ட் படிச்சல்ல. ஸ்கூல், அதாவது டபுள் ஐடி மேனேஜ்மெண்ட் வேறமா, ஏ லெவல் மேனேஜ்மெண்ட்றது வேற. ஏன்னு சொன்னால் நீங்க ஏ லெவலுக்கு டபுள் ஐடி மாதிரி ஆன்சர் எழுத முடியாது. விளங்குதா? ஏ லெவலுக்கு நீங்க டபுள் ஐடில மாதிரி ஆன்சர் எழுத முடியாது. கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? ஏ லெவலா படிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ். ஓகே, குட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம். அப்ப எல்லாரும் இப்பதான் இன்ட்ரடக்ஷன். அப்போ ஒரு ஆள் தான் படிச்சிருக்கீங்க. அப்ப எல்லோருக்கும் ஸ்லோவா உங்களுக்கு மேனேஜ்மெண்டா உங்களுக்கு பாஸ் பேப்பர் இன்றைக்கு சொல்லி தருவேன். எப்படி கேள்வி வரும், எப்படி செய்யணும்னு சொல்லி. ஓகே, மார்க், சாரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லோரும் பிரிண்ட் எடுத்திருப்பீங்க மார்க்கெட்டிங் டியூட்டை. இதான் உங்களோட டியூட். ஓகே, நீங்க இதை வச்சிருந்தாலே போதும். சில சில திருத்தங்கள் தருவேன் உங்களுக்கு. நான் சில சில திருத்தங்கள் தருவேன். அப்ப நான் குரூப்ல போட்டு விடுறேன். ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, டி பிடிஎஃப் போட்டுருங்க சார், நான் போட்டு விடுறேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கம்மா. ஓகே, ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு முகாமைத்துவம் என்றது, முகாமைத்துவத்துல கட்டாயமான பெரிய கேள்வி வரும் உங்களுக்கு. நீங்க 2027ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இப்போதையிலிருந்து படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபுல் மார்க்ஸை கவர் பண்ண முடியும். நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா ஓகே. ஓகே, நான் சொல்ற மாதிரி படிச்சு கொண்டீங்கன்னா ஓகே. நீங்க இல்ல எனக்கு எக்ஸாமுக்கு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க? நான் காலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்க 3ஏயும் எடுக்கல, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்றும் எடுக்கல. ஆனா இப்ப இருக்கிற காலம் போதும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இல்ல, ஐலண்ட் ரேங்குக்கே போகலாம். ஓகே, ஏன்னு சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழ் மீடியத்தில் ஐலண்ட் ரேங்க் 2025 நம்மளோட தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் தானே? அப்ப அவங்க தமிழ் மீடியம் அடிச்சதுல அந்த போய் ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருந்தாரு. நான் லாஸ்ட் 1 இயர் தான் கிளாஸ் போனேன், லாஸ்ட் 1 இயர் தான் நல்லா படிச்சேன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? லாஸ்ட் இந்த இருக்கக்கூடிய காலங்களே உங்களுக்கு போதும், ஒரு வருடங்கள் இருக்கு உங்களுக்கு. ஓகே, நான் ஏன் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஸ்கூல்ல எல்லா இடத்தையும் படிச்சிருப்பீங்க, அது ரிவிஷன் மாதிரி செய்வோம்னு சொல்லித்தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நான் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு டுடே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நீங்க கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால்மா, முகாமைத்துவம்னு போட்டுக்கொள்ளுங்க. இதுல ஒரு நிறுவனத்துக்கு பெஸ்ட்டுக்கு நான் சொல்லித்தரேன்னு கேளுங்க. ஒரு நிறுவனத்துக்கு நீங்க உதாரணமா பாருங்க. நீங்க இன்னும் முகாமைத்துவம் என்னன்னு படிச்சிருக்க மாட்டீங்கன்னா சொல்லித்தரேன். என்ன டவுட்னாலும் கேளுங்க. சார், கிரேட் 12 தியரி நடக்கும் வேணா நடக்குமா? எஸ், தியரி நடக்கும். தியரி தான் ஃபுல்லா உங்களுக்கு தியரியை முடிச்சிட்டு பாஸ் எல்லாம். இப்போ பாருங்க, டுடே உங்களுக்கு பாஸ் பேப்பரும் செஞ்சு காட்டுவேன் படிச்சதுக்குள்ள. விளங்குதா? நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சின்ன கொப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கலுங்க பாஸ் பேப்பருக்கு மார்க் பண்ணி கொள்றதுக்கு. நான் சொல்றதெல்லாம் மார்க் பண்ணி போனீங்கன்னா சரி, நான் சொல்ற மாதிரி படிங்க. நீங்க எனக்கிட்ட இந்த 1 இயர் கிளாஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் 90 மார்க்ஸுக்கு மேல எடுக்க வைப்பேன், நீங்க படிச்சீங்கன்னு சொன்னால். நீங்க என்ன சொல்றதை கேட்டு படிச்சீங்கன்னு சொன்னால் ஓகே. 100% உங்களுக்கு ஏ வேண்டுமால் நான் சொல்ற மாதிரி படிச்சுக்கொள்ளுங்க. நீங்க மேனேஜ்மெண்ட்ல 6 யூனிட் இருக்கு. பெரிய யூனிட் இதுல இதுவும் ஹெச்ஆரும். அடுத்தது மார்க்கெட்டிங், பெரிய கேள்வி, அதாவது நிறைய மார்க்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஏரியா. அப்ப இந்த யூனிட் கட்டாயம் நீங்க படிச்சே ஆகணும். எம்சிக்யூலையும் கேட்டு பார்ட் 2லையும் பெரிய கேள்வி கேட்பான். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்துல நீங்க இப்ப நீங்க உங்களை முகாமையாளர்னு நினைச்சு கொள்ளுங்க. ஒரு முகாமையாளர் ஒரு நிறுவனத்துல எவ்வாறு இருக்கணும்,
சார் கிரேட் 12 எப்போ நடக்கும்? ஓ, கிரேட் 12மா இப்போ 1 வீக்ல 3 கிளாஸ் நடக்கும் உங்களுக்கு, அல்லது 2 கிளாஸ் நடக்கும். சரியா? 2026 பேட்ச் வெளியாக உங்களுக்கு 3 கிளாஸ் ஆகும். ஓகே, அவங்களுக்கு செமினார்ஸ் போட்டிருக்கதால உங்களுக்கு கொஞ்சம் 2 நாள் கிளாஸ் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10 நாளையில அவங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கொடுத்துருவேன். அவங்க எப்படி 140 பேர்கிட்ட படிக்கிறாங்க நம்மள்ட்ட. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் இயரையும் யூனிட் 1ல இருந்து செய்வேன். பாஸ் பேப்பரை டச் பண்ணி ஸ்பீடா ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். யூனிட் 8 வரையிலையும், அதாவது யூனிட் 6 வரை ஸ்பீடா போவேன். யூனிட் 7 பணத்துல இருந்து கொஞ்சம் ஒரு அளவா ஸ்லோவா சொல்லி சொல்லி தந்து போவேன். ஏன்னா யூனிட் 7ல இருந்து அங்கால பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு கிளியர் இல்லாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன செய்வேன், அப்போ உங்களுக்கு ஃபுல்லா இங்க கவர் ஆயிரும். 18 யூனிட்டையும் ஃபுல்லா உங்களுக்கு படிச்சு தருவேன் இந்த ஒரு வருடத்துல. பாஸ் பேப்பரும் செய்வேன் 10 வருஷம் அல்லது 15 வருஷம். மாடல் பேப்பரும் செய்வேன். லாஸ்ட்ல செமினாரும் செய்வேன். இப்போ கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் செமினார்ஸுக்கு வந்து நல்ல தரத்தை பெற்றிருக்காங்க. எஸ்ல வந்த மாணவர்கள் கூட இப்போ ஏ தரத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், வணிக முகாமைத்துவம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நீங்க இந்த டியூட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஓகே, நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இயரை படிச்சா விடுங்க, அது ஃபர்ஸ்ட் இயரும் படிக்கணும். நான் சொல்ற பட்டியல படி எங்களை மேனேஜ்மெண்ட் வேறையா எடுங்க. பார்ட் பில உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல மட்டும்தான் கேள்வி கேட்பான். 6 யூனிட்டையும் வச்சு 4 கேள்வி கேட்பான். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், வணிக முகாமைத்துவம் என்பது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த உலகத்துல, அதாவது நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நிறுவனம் காணப்படும். தனியார் நிறுவனம் காணப்படும், அரசு நிறுவனம் காணப்படும், ஒரு பேங்கா இருக்கும். எந்த ஒரு வங்கி எதை எடுத்துக்கொண்டாலும் அதை ஒரு முகாமை, அதாவது வழிநடத்தி செல்வதற்காக ஒரு நபரை குறிப்பாங்க. இருக்குதானமா? இப்ப பாருங்க, ஒரு நிறுவனத்துக்கு முகாமையாளர் இல்லாம ஏதும் நடக்குமா? நீங்க பேங்க் போய் பாருங்க, முகாமையாளர் கட்டாயம் ஒருவர் இருப்பார். ஏன்? அந்த நிறுவனத்துக்கு கட்டாயம் முகாமையாளர் தேவை. என்று சொன்னால், முகாமையாளர் இருந்தால்தான் நிறுவனத்தினுடைய எதிர்கால நோக்கத்தையும் நிர்ணயிப்பார். நிறுவனத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆட்களையும் கண்காணிப்பார். விளங்குதா? அப்ப அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பார் மேனேஜர். இப்ப இதான் உங்களோட பேசிக் கான்செப்ட். அப்ப நோட்ஸ் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நோட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஸ்லோவா தான் போவேன். ஓகே, முகாமைத்துவம் என்ற, சாரி வெயிட், முகாமைத்துவம் என்ற எண்ணக்கருவின் மையம் பாருங்க. முகாமைத்துவம் என்ற எண்ணக்கருவின் மையம் இருக்குதானே, அமைப்பு ஆகுமாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் 4 இருக்கு. அதைத்தான் ஃபுல்லா படிச்சு கொள்ள போறீங்க. இந்த டியூட் ஃபுல்லா அதைத்தான் படிச்சு கொள்ள போறீங்க. அப்ப எனவே இந்த அமைப்பின், இங்க பாருங்க, இந்த அமைப்பின் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல தந்திருக்கிறான். இங்க பாருங்கம்மா, முகாமைத்துவ என்ற எண்ணக்கருவின், ஓகே, முகாமைத்துவ என்ற எண்ணக்கருவின் இந்த இருக்கு தானே, அப்ப மையம் அமைப்பாம். அப்ப அப்ப பாருங்க, மையம் அமைப்பாம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நீங்க குழப்பிக்கொள்ள கூட பெருசா என்ன இது மையம் அமைப்புன்னு சொல்லி இருக்கிறான்னு. இது உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, நிறுவனத்துக்குள்ள மையமா இருக்கு. அதாவது நிறுவனம் ஒன்று இருக்கு தானேம்மா, நிறுவனம் ஒன்று இருக்கும் தானே, அதுல இருக்கக்கூடிய ஊழியராக இருக்கலாம். நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம், படிச்ச பிள்ளைகள். நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி நிறுவனத்துக்குள்ள அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யார் இருப்பாங்க? யார் சிலர் சொல்லுங்க பாப்போம். நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் தான் இது. அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் யாரும் படிக்கலையா? உரிமையாளர் ஓகே, குளோரியா ஓகே, உண்டு. அப்ப வேற யாரும் சொல்லுங்க. ஊழியர் ஓகே, வேற ஓகே, குட். வேற யார் இருக்கீங்க? படிக்கலையா நீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்குதான் நம்ம நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். முகாமையாளர் எஸ், வாடிக்கையாளர் குட், தீபிகா ஓகே குட், சுவைத்திகா ஓகேம்மா, முகாமையாளர். அப்ப நிறுவனத்துக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க காணப்படக்கூடிய அரசு, ஓகே ஓகே, அரசு நிறுவனத்துக்குள்ள காணப்படாதுமா ஹப்சா. நிறுவனத்துக்குள்ள அரசு காணப்படாது. விளங்குதா? நிறுவனத்துக்குள்ளே அரசு காணப்படாது. அகச்சூழல் புறச்சூழல் யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க. நீங்க நான் ஃபுல்லா ரிவிஷன் செய்வேன், ஒரி பண்ண வேணாம். அகச்சூழல் புறச்சூழல் படிச்சிருப்பீங்க. அதுல அகச்சூழலுக்குள்ள வரக்கூடிய காரணி தான் நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியது. புறச்சூழல் இருக்கக்கூடியது அரசு, வெளியில காணப்படக்கூடியது. ஓகே, அதை நீங்க ஹப்சானி செய்யணும், நீங்க மையமா பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மையம்னு சொன்னால் இங்க பாருங்க,
வழங்குனர். குட், நல்ல. அப்ப நிறுவனத்துல மையம்னு சொல்லியிருக்கிறான். மையம்னு சொன்னா நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படக்கூடிய ஊழியராக இருக்கலாம், அவங்க அதை கூட வாடிக்கையாளர், வாடிக்கையாளராக இருக்கலாம், அதே மாதிரி நிறுவன அமைப்பாக இருக்கலாம். அதைத்தான் நீங்க சுட்டி காட்டுது. விளங்குதா? அமைப்புன்றது உள்ளுக்கு இருக்கக்கூடிய. அப்ப இங்க பாருங்க, அமைப்பினை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அதைத்தான் அமைப்புன்னு சொல்லுது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமைப்பின கட்டமைப்பு. அப்ப அடிப்படையாக கொண்ட முகாமைத்துவம் என்ற எண்ணக்கருவினை தோற்றி வளர்ச்சி அடைகின்றது. ஓகே. அப்ப நீங்க இதை என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீங்க பெருசா நினைச்சு கொள்ள கூடாது. இது உங்களுக்கு முகாமைத்துவம் என்றால் என்னன்னு கேள்வியெல்லாம் கேட்டு வராது எக்ஸாமுக்கு. ஓகே. அப்ப இதுல பாருங்க, இங்க வாங்கம்மா. நான் சொல்றத மார்க் பண்ணி படிச்சு கொண்டு போனாலே போதும். முகாமைத்துவம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள் காணப்பட்ட இது அதெல்லாம் ஒவ்வொரு அறிஞர்களும் இப்ப பாருங்க, ஒரு நாட்டிலேயோ ஒரு பல்வேறுபட்ட உலகத்துல பலதரப்பட்ட விஞ்ஞானிகள் காணப்படுவாங்க. அப்ப அவங்களோட கருத்தை முன்வைப்பாங்க. இப்ப அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. மார்ட்டி பாக்கர் ஃபோல்லட் அப்படின்னு சொல்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு, முகாமைத்துவம் என்னன்னு சொல்லியிருக்கிறார் அவர். இது எக்ஸாம்கள் அவங்களுக்கு கேட்டு வராது. இப்படி நேம்லாம் கேட்டு முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டு வராது. நான் முன்கூட்டியே சொல்லித்தரேன். ஓகே. அப்ப உங்களுக்கு இது விளங்குறதுக்கு மாதிரி சொல்லித்தரேன். இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு நெருங்கக்கூடிய அடி எடுத்து வைக்கல. ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல. அப்ப ஏனவே இங்க பாருங்க, இங்க சொல்லியிருக்கிறான், ஏனையவர்களுடன் இணைந்தும். அப்ப ஒரு முகாமையாளர் எப்படி இருக்கணும்னு சொல்றேன்னு பாருங்க. ஏனையவர்கள் யாரு? ஏனையவர்கள்னா ஊழியர் இருப்பாங்க. ஓகே, அந்த ஊழியர்கள் ஏனையவர்களுடன் சொன்னா ஊழியர்கள் இருப்பாங்க. ஓகே, நிறுவனத்துக்கு இல்ல பலதரப்பட்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாரு, துணை முகாமையாளர் இருப்பாரு, பலதரப்பட்ட கீழே இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட என்ன செய்வாங்க முகாமையாளர்னு சொல்லியிருக்கிறார், ஏனையவர்களுடன் இணைந்து. ஓகே, ஏனையவர்கள் முகாமையாளர் இணைந்து தான் செயற்படணும். நிறுவனத்தின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு செயற்படக்கூடியவர் தான் ஒரு மேனேஜர், ஒரு முகாமையாளர். நீங்க உங்களை நீங்களா நினைச்சு கொள்ளுங்க, நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு அமான பேங்க்ல மேனேஜரா இருக்கேன், நான் நிறுவனத்தின் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்காக நீ நியமிக்கப்பட்டுள்ளது. தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அக்கவுண்டனாக இருக்கலாம், ஒரு கணக்காளர் இருப்பாரு. விளங்குதா? நகை ஈடு வைக்கக்கூடிய HNB பேங்காக இருக்கலாம், BOC பேங்காக இருக்கலாம். அதற்கு ஒரு அதாவது ஒருவரை நியமிக்கப்பட்டிருப்பாரு. விளங்குதா? அப்ப இதன் எல்லோரையும் இணைத்தும் மற்றும் ஏனையவர்களை கொண்டு, ஏனையவர்கள்னா நிறுவனத்திற்குள்ள இருக்கக்கூடியவர்களை வேலை செய்வதற்கு கொண்டும் செய்விக்கக்கூடிய கலை தான் முகாமையாம். அப்ப இவர் சொல்றது ஒரு வரைவிலக்கணத்தை முன்வைக்கிறார். அப்ப இவருடைய கருத்து தான் இது. இவர் ஒரு அறிஞர். ஓகே, இவர் ஒரு அறிஞர். இவர் ஒரு பழைமை ஹிஸ்டரி, அதாவது வரலாற்றுல இவர் ஒருவர் முகாமைத்துவத்தை ஒரு எண்ணக்கருவாக முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி இவர் கருத்தை முன் வச்சிருக்கிறார். இதை நீங்க எடுத்துக்கொண்டு இதான் எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி பயந்துட்டுலாம் இருக்க தேவையில்லை. இவருடைய இங்கிலீஷ் நேம் இருக்கு, இவரை பத்தி எக்ஸாமுக்கு கேட்பானா? இல்ல. நான் எக்ஸாமுக்கு எதை கெஸ் பண்ணுவானோ அதை சொல்லி தந்துட்டே போவேன். இதெல்லாம் கட்டாயம் நீங்க படிச்சே ஆகணும்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு சொல்றேன். மேனேஜ்மெண்ட் என்னன்னு விளங்கணும், உங்களுக்கு முகாமைத்துவம் என்னன்னு விளங்கணும். இதன் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு வரைவிலக்கணம் ஜேம்ஸ் AF ஸ்டோனர். ஓகே, ஸ்டோனர். அப்ப இந்த வரைவிலக்கணம் உங்களுக்கு முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி அடிப்படை ரீதியாக உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ஓகே, முகாமையாளர் யாரு, முகாமையாளர் எவ்வாறு செயற்படுவார். அப்ப இங்க பாருங்கம்மா, இதான் இந்த வரைவிலக்கணத்தை நீங்க கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறீங்களம்மா முகாமைத்துவம், இதைத்தான் நீங்க படிக்க போறீங்க. 13வது யூனிட்ல இருக்கக்கூடிய செயற்பாட்டு முகாமைத்துவத்திலையும் முகாமையை பற்றி தான் படிக்க போறீங்க, ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட். 14வது யூனிட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தையும் பற்றி படிக்கின்ற பொழுதும் இதுல பேச வச்சுதான் படிக்க போறீங்க. 15வது இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், நிதி முகாமைத்துவத்தையும் பற்றியும் இந்த மேனேஜ்மெண்ட் முகாமையை பத்தி தான் படிக்க போறீங்க, கணக்கு எவ்வாறு முகாமைப்படுத்துறேன்னு சொல்லி. அப்ப 16வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், HRM, அதை படிக்க போறீங்க. ஒரு HR எவ்வாறு செயற்படணும்னு சொல்லி, முகாமையா செயற்படணும்னு சொல்லி படிக்க போறீங்க. 17வது யூனிட் தகவல் முறைமைன்னு சொல்லி டிஜிட்டல், அதெல்லாம் ஒரு சின்ன யூனிட். லாஸ்டா படிக்க போறீங்க வணிக திட்டம். அப்படி உங்களுக்கு கட்டாயம் இந்த வரைவிலக்கணம் கட்டாயம் தேவை. இந்த வரைவிலக்கணம் உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் பாடம் மனசுல ஊறணும். இது ஊறிருந்தால் நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டெப்புக்கு நீங்க இலகுவாக படிச்சு கொண்டு போகலாம். ஓகே, இந்த அடிப்படை தெரியாம நீங்க மேனேஜ்மெண்ட்ல காலெடுத்து வைக்க கூடாது. ஓகே,
ஓகே தானே? டன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமான விடயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க இதைத்தான். வரைவிலக்கணம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடிப்படை. அப்ப பாருங்க, நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நீங்க உதாரணமா பார்த்துக்கொள்ளுங்கம்மா. நீங்க ஒரு ஏ லெவல் சூஸ் பண்றீங்க. பயோவை விட்டுட்டு, மெத்ஸை விட்டுட்டு, இடெக்கை விட்டுட்டு, பிடெக்கை விட்டுட்டு, ஆர்ட்ஸையும் விட்டுட்டு கொமர்ஸை சூஸ் பண்றீங்க. ஏன்? உங்களுக்கு ஒரு குறித்த நோக்கம் இருக்கும். அதே போன்று ஒரு நிறுவனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஒன்று அடையறதுக்கு. ஆ அதை அடைவதற்காக இங்க பாருங்க சொல்லியிருக்கிறான், நிறுவனம் ஒன்றின் குறித்த நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக. நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக. ஓகே குட், நல்ல பாயிண்ட். அப்ப அதெல்லாம் கட்டாயம். இந்த நோக்கம் அதை நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. அந்த நோக்கத்தை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக. இங்க பாருங்க, அந்நிறுவனத்தில் காணப்படும். அப்போ ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய மனித மற்றும் பௌதீக. அப்போ மனித வளம் அல்லது பௌதீக வளம்னு சொல்லியிருக்கிறான். அதை சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வளம் இதுதான் முக்கியமான பாயிண்ட். கலர் உங்களுக்கு கலர்ல ஹைலைட் இருந்தால் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வேற பென் ஏனாவது இருந்தாலும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute வெயிட்மா, 1 minute வெயிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆள் லிங்க் கேட்டிருந்தாரு, இப்பதான் கிளாஸுக்கு ஜாயின் பண்றாரு, அவருக்கு லிங்கை போட்டு வந்தேன். ஓகே குட்மா. அப்ப நிறுவனத்துல ஒரு நோக்கம் இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க மைண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு நோக்கம் 3 எடுக்கணும்ண்டு, அதே மாதிரி நிறுவனத்துக்கு உச்ச செயற்பாட்டை அடையணும். இதுதான் அதனுடைய நோக்கம். இதனுடைய நோக்கத்தை அடையறன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பலதரப்பட்ட வேலையை செய்யும். அதற்கு இருக்கக்கூடிய கட்டாயமான ஒரு எண்ணக்கருவாக இருக்கலாம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கட்டாயமான ஒரு நோக்கம், அதாவது அதனுடைய கர்மம், செயற்பாடு உங்களுக்கு இருக்கும் தான். ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒன்றை நீங்க செய்யணும்னு சொன்னால் கட்டாய கடமை இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல முகாமைத்துவத்துல நீங்க படிக்கின்ற பொழுது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை எண்ணக்கருக்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. திட்டமிடுதல், இதை பத்தி தான் படிக்க போறோம். அதே மாதிரி ஒழுங்கமைத்தல், இதை பத்தி தான் டீப்பா படிக்க போறோம் இந்த யூனிட்ல. எழுதி கொள்ளுங்க, இந்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. செயற்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல். எழுதி கொள்ளுங்க, செயற்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அப்ப நீங்க ஷார்ட் நோட் எடுக்கிற ஸ்டூடெண்டா இருந்தால் நிறுவனத்தின் அடிப்படை என்ன கருக்கள் போட்டதுக்கு பின்னால இதை நாளையும் எழுதி கொள்ளுங்க. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், செயற்படுத்தல், கட்டுப்படுத்தல். இதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதை பற்றி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிறுவனத்தில் காணக்கூடிய, அதாவது ஒரு நிறுவனத்துடைய பேரை மென்ஷன் பண்ணுவான் பேப்பர்லமா. ஒரு நிறுவனத்துடைய பேரை மார்க் பண்ணுவான், மென்ஷன் பண்ணிட்டு கேட்பான். எப்படின்னு சொன்னால், உதாரணமா யோசிச்சு கொள்ளுங்க. இதுல யார் இருக்கீங்க, அவரோட நேம் எடுப்போம். ஓகே, இப்ப ஹப்சா. அப்ப ஹப்சா இருக்காங்க. ஹப்சா நிறுவனத்தின் முகாமைத்துவ எண்ணக்கருக்களை 4ஐயும் சுருக்கமாக விளக்குக. அல்லது ஹப்சா நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் 2னை குறிப்பிடுக. இவ்வாறு கேட்டிருக்கான் பாஸ் பேப்பர்ல. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுதும் இலகுவா இருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணுமா, நான் சொல்றத மட்டும் படிச்சுட்டு போங்க. ஷார்ட் நோட் எடுக்கக்கூடியவங்க, மேனேஜ்மெண்ட்ல ஷார்ட் நோட் எடுக்கக்கூடியவங்க, இத முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் போட்டதற்கு பின்னால திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், செயற்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல், அதுக்கு பின்னால கட்டுப்படுத்தல். இதை பற்றித்தான் இந்த யூனிட் ஃபுல்லா படிக்க போறோம். ஓகே, இதை பற்றி தான் ஃபுல்லா படிக்க போறோம். நீங்க டபுள் ஐடில படிச்சதை வச்சு இங்க படிக்கணும்னு நினைச்சு கொள்ளாதீங்க. டபுள் ஐடி அது வேறது. நீங்க ஆன்சர் ஒரு அளவு கொடுத்தாலும் ஃபுல் மார்க்ஸ் போடுவான். ஆனால் ஏ லெவல் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நுணுக்கம் கட்டாயம். நுணுக்கம் கட்டாயம். நீங்க எழுதக்கூடிய ஆன்சர் ஒவ்வொன்றையும் பேப்பர் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ் கண்காணிப்பாங்க. உங்களுடைய வேர்ட்ஸ் முக்கியம். ஓகே, அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்யணுமா, நான் சொன்னக்கூடிய இதை 4ஐயும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் முகாமைத்துவம்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த அறிஞர் ஒன்று சொல்றது, இவருடைய முகாமைத்துவத்தை நம்ம பார்க்க தேவையில்லை, நம்மளுக்கு டைம் வேஸ்ட், அதை நீங்க சும்மா போட்டிருக்கிறேன் நான். அப்போ ஓகே. அப்ப இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க முகாமைத்துவம் என்பது பொதுவாக
வரைவிலக்கணப்படுத்தல் சொல்லியிருக்கு. இதான் பொதுவான வரைவிலக்கணம், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். ஓகே, இதான் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். அப்ப இந்த வரைவிலக்கணத்தை நீங்க அதை விட்டுட்டு இதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதான் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வரைவிலக்கணம். நீங்க இதை பாடமாக்கிக் கொள்ளுங்க அதை விட்டுட்டு. ஓகேமா? அப்ப இங்க பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இங்க சொல்றான் என்னன்னு சொன்னான், முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி வரைவிலக்கணப்படுத்துறான். ஓகே, பொதுவான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ வணிகச் சூழல், இங்க பாருங்க, வணிகச் சூழல், வணிகச் சூழலில், ஓகே, வணிகச் சூழலில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு விளங்குதாமா? நோட்ஸ் இது விளங்குது தானே? நோட்ஸ் கிளியர் எல்லாம் ஓகே தானே? டியூட்ல நோட்ஸ் தான் உங்களுக்கு நல்ல கிளியரா தானே இருக்கு? ஓகே, கிளியர் இல்லாம வாய்ஸ் கிளியர் இல்ல, விளங்கால சார் டவுட்னு சொன்னால் உடனடியாக மைக் ஆன் பண்ணி பேசலாம், அல்லது செட் போடுங்க. ஓகே, ஓகேம்மா, குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதைத்தான் நேரத்தோட சொன்னேன், நான் முன்கூட்டியே சொன்னேன், வீட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. லிங்க் இப்போ கிளாஸ் டைம்ல லிங்க் கேட்டுக்கொண்டிருக்கிறது, மாற கஷ்டம் போடுறது. என்ன லெப்ல இங்க படிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது, வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இன்னொரு ஆள் ஜாயின் பண்றாங்க, அவங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும். எல்லோரையும் அர்ப்பணிச்சு போடும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் விடக்கூடாது. ஓகே, அப்ப சூழல் பாருங்க, வணிக சூழலில் அமைப்பு. நான் சொன்னேன் நம்ம உங்களுக்கு, வணிகத்துக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். உரிமையாளர் இருப்பார், முகாமையாளர் இருப்பார், ஊழியர் இருப்பார், நிறுவன வளங்கள் இருக்கும், நிறுவன சூழல் இருக்கும், நிறுவனத்துக்கு உள்ள காணப்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் நீங்க குறிக்குது. அப்ப இதை மார்க் பண்ணிக்கொள்ளும் கட்டாயமான, இதை நீங்க ஃபுல்லா படிச்சு கொள்ளுவீங்க. இதை நீங்க கட்டாயம் ஹைலைட் பண்ணி நீங்க கட்டாயம் இதை விளங்கிக் கொள்ளணும். நிறுவனம் ஒன்றிற்கு நோக்கங்களும் குறிக்கோளும் இருக்கும். இதை பற்றி பின்னுக்கு உங்களுக்கு டீப்பா படிச்சு தருவேன். ஓகே, நிறுவனம் ஒன்றுக்கு நோக்கங்களும் குறிக்கோள்களும் இருக்கும். இந்த நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் பற்றித்தான் பின்னுக்கு டீப்பா படிக்கலாம். அப்ப நிறுவனம் ஒன்று நோக்கத்தையும் குறிக்கோளையும் அடையணும். அதுக்குத்தானே ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு நிறுவனம் போட்டியை போட்டு கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, உதாரணமாக நோ லிமிட் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஹமீதியஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதோட நோக்கம் என்ன? பலதரப்பட்ட மக்கள், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனியா மாறிட்டு விளங்குதா, உலகெங்கும் அவனுடைய பிரான்ச்சஸ் காணப்படுது. அவன் என்ன செய்யறானுங்கள், எல்லோரும் பிராண்ட பதிச்சுட்டானுங்க. அப்போ நோக்கம் மற்றும் குறிக்கோள் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க, பயனுறுதி இந்த பின்னுக்கு சொல்லி தருவேன். பயனுறுதியாக அடைந்து கொள்வதற்காக, பயனுறுதி ஸ்டூடெண்ட்ஸ் வளங்கள் சேதமடையாம, அதாவது குறைந்த உள்ளீட்டை கொண்டு அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லலாம். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன். பயனுறுதி அமைப்புள்ள வளங்களை வினைத்திறன், இந்த இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. குறிக்கோள் நான் சொல்றதை மட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா பாடமாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு நான் சொல்றத மட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைந்து கொள்வதற்காக, அடுத்தது வினைத்திறனாக, அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எழுதி கொண்டது முகாமைத்துவ எண்ணக்கருக்கள், திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல். இங்க பாருங்க, நெறிப்படுத்தல் இருக்கு. நெறிப்படுத்தல்னா செயற்படுத்தல தான் சொல்றேன். செயற்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல். நீங்க நெறிப்படுத்தலே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கட்டுப்படுத்தல். அப்ப இது 4 முகாமைத்துவ கட்டாய எண்ணக்கருக்கள், அடிப்படை எண்ணக்கருக்கள். இதை பற்றி பின்னுக்கு ஃபுல்லா படிக்க போறோம். ஓகே, அப்ப இதை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய, இப்ப அவர் என்ன செய்யணும், ஒரு முகாமையாளர் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்க முகாமையாளர், இப்ப ஹம்தான் முகாமையாளரா இருக்காருன்னு சொன்னால், அவர் நிறுவனத்துல ஒரு திட்டமிடணும், அவர் ஒழுங்கமைக்கணும், அவர் நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். இப்ப அவர் நோக்கத்தை அடையறன்னு சொன்ன, அங்க மேல சொல்லியிருக்கிறான் பாருங்க, நோக்கம் மற்றும் குறிக்கோள் அடையறதுக்காம். அப்ப இதை அடையறன்னு சொன்னால் என்ன இருக்கணும், வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் செயற்படணுமாம். விளங்குதா? நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் அடையறன்னு சொன்னா ஈஸியாக அடைய முடியாது, சும்மா நோர்மலாக அடைய முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்ன செய்யணும், பயனுறுதியாக மற்றும் வினைத்திறனாக
செயற்படணும். ஏன் பயனுறுதி வினைத்திறன் பின்னுங்க சொல்லி தருவேன் உங்களுக்கு. பயனுறுதி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு நோக்கத்தின் ஒரு நிறுவனத்தின் உத்தேச நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த பயனுறுதி காணப்படுது. அதே மாதிரி வினைத்திறன் என்பது குறைந்த வளங்களை கொண்டு அதிக வெளியீட்டினை பெற்றுக் கொள்றது தான் சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, எல்லோரும் நீங்க போடுறீங்க முதலீடு 50,000. முதலீடு நீங்க ஒரு 50,000க்கு ஒரு பொருள் வாங்கி பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னால் நீங்க லாபம் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஒவ்வொருவரும் 20,000 30,000 கூட இருக்கணும்னு சொல்லி. அதுல சிலவங்க நினைப்பாங்க எனக்கு 1,00,000 லாபம் கிடைக்கணும்னு. அதான் நாங்க நீங்க வினைத்திறன் சொல்றது. குறைந்த அதாவது குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி அதிக வெளியீட்டினை பெறுறதுதான் ஒரு நிறுவனத்திற்கு நோக்கமாக காணப்படும். அப்ப இது கட்டாயம் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. ஒரு நிறுவனத்துக்கு பாருங்க, நோக்கங்கள் குறிக்கோள்களையும் பயனுறுதியாக அடைந்து அது வளங்களை வினைத்திறனாக பாருங்க திட்டமிடணும். பெஸ்ட்டுக்கு ஒரு முகாமையாளர் என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். நான் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லி திட்டமிட்டு ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள்ல ஒரு முகாமையாளர் செயற்படணும். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இது கட்டாய கடமை ஒரு முகாமையாளர் இருக்கக்கூடிய அடிப்படை எண்ணக்கரு. அப்ப சோட்னர் எடுக்கக்கூடியவங்க நான் சொன்ன மாதிரி முகாமைத்துவ அடிப்படை எண்ணக்கருக்கள் அல்லது செயற்பாடுகள் சொன்னால் நீங்க இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கம்மா. ஓகே, மறக்க கூட இனி. ஓகே. அப்ப இங்க பாருங்க, இது கட்டாயமான எக்ஸாமுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் அல்லது கருமங்கள் என்று சொல்லியிருக்கிறான். இதை 2 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தான். 2 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தான். ஓகே. இப்ப 2 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தான்னு சொன்னாலும் கட்டாயம் பாஸ் பேப்பர் கேள்வி உங்களுக்கும் அப்படியே தூக்கி போடுவோம். அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? பாடமாக்கி கொள்ளணும். நீங்க இதை ஃபுல்லா நீங்க இதை ஃபுல்லா 8யும் தான் படிக்க போறீங்க. இந்த மேனேஜ்மெண்ட் டியூட்ல இயங்கும் வணிகச் சூழலை படிக்க போறீங்க. இங்க பாருங்க, இயங்கும் வணிகச் சூழலை படிக்க போறீங்க. இரண்டாவது நிறுவனங்களின் அமைப்புகளை பத்தி படிக்க போறீங்க. ஓகே. அடுத்தது படிக்க போறீங்க நோக்கங்கள் மற்றும் குறிக்கோளை பத்தி படிக்க போறீங்க. விளங்குதா? அப்ப வணிக வளங்களை பத்தி படிக்க போறீங்க. இதெல்லாம் ஷோர்ட் நோட்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது வரைவிலக்கணத்தில் உள்ள எண்ணக்கருக்கள், முகாமைத்துவத்தில் உள்ள வரைவிலக்கணத்தில் உள்ள எண்ணக்கருக்கள். ஓகே. ஓகே. பயனுறுதி, வினைத்திறன், உற்பத்தி திறன் சொல்லி தருவன். பயனுறுதினா செயல்முறை. இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரக்கூடியது, வந்திருக்கக்கூடியது, பாஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடியது, மாடல் பேப்பர்ல வந்திருக்கக்கூடியது, உங்களுக்கு எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணக்கூடியது. அப்ப நீங்க என்ன செய்யணுமா? கட்டாயம் இதெல்லாம் என்ன செய்யணும்? பாடமாக்கி வச்சிருக்கணும். நான் சொன்னதை பாடமாக்கிட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அடுத்ததுக்கு போகலாம். நம்ம இங்க இயங்கும் வணிகச் சூழல்னு சொல்லி சொல்றான். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இயங்கும் வணிகச் சூழல்னு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இயங்கும் வணிகச் சூழல் என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்படி கேட்டு வராது. இயங்கும் வணிகச் சூழல்னு சொல்லி எல்லாம் கேட்டு வராது. சும்மா வணிகச் சூழல், டைனமிக் பிசினஸ் என்வைரன்மெண்ட். அப்ப இங்க சொல்லிருக்கிறான் பாருங்க, வணிகச் சூழல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சிருப்பீங்க அகச்சூழல் புறச்சூழல். அதை நீங்க சும்மா நார்மலா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அகச்சூழல் புறச்சூழல் ஒன்று காணப்படும் நிறுவனத்துக்குள்ள. அப்ப இதான் ஷார்ட் மெத்தட். இயங்கும் வணிகச் சூழல். அப்ப இயங்கும் வணிகச் சூழல்ல நிறுவனத்திற்கு உள்ளே மற்றும் புறச்சூழலாக காணப்படும். இதுதான் இயங்கும் வணிகச் சூழலா சொல்லப்படும். அகச்சூழலுக்குள்ள என்ன இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும். நீங்க யூனிட் 1.2ல படிச்சிருப்பீங்க வணிகச் சூழல். அதற்குள்ள இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், நிறுவன வளம், நிறுவன அமைப்புண்டு. அது நிறுவனத்திற்கு உள்ளே அகண்டு சொல்றது. இதைத்தான் வணிகச் சூழல்னு சொல்லுது. அப்ப புறச்சூழல்ல என்ன? புறச்சூழல்ல நீங்க படிச்சிருப்பீங்க பெஸ்டன்ஸ். விளங்குதா? அதாவது அரசியல் சூழல், பூகோள சூழல், மக்கள் சூழல், தொழில்நுட்ப சூழல்னு படிச்சிருப்பீங்க. அதைத்தான் அங்க குறிக்குது புறச்சூழல்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ். இது தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போறதும் இல்ல. இதான் ஏ லெவலோட கைட். இதான் ஏ லெவலுடைய கைடன்ஸ். அதாவது நான் சொல்லித்தரது மட்டும்தான். இதை தாண்டி நீங்க நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்க இவ்வளவுதான் படிக்கணும். நிறைய உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் அலட்டி கொண்டு கஷ்டப்பட தேவையில்லை. இதை நீங்க சும்மா நார்மலா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. நான் பாடமாக்கி கொள்ளுங்கன்னு சொல்றதை மட்டும் பாடமாக்கி கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு நீங்க ஆன்சர் எழுதணும்னு சொன்னால். ஓகே. அப்ப இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, நிறுவனங்களும் அமைப்புகளும், நிறுவனங்களும் அமைப்புகளும். ஓகே. நிறுவனங்களும் அமைப்புகளும். அப்ப நிறுவனங்களும் அமைப்புகளும்டா இது கட்டாயம் தேவை. ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கான், நிறுவனம் என்றால் என்ன? உனக்கு பாஸ் பேப்பர்ல இப்ப செய்வேன். நிறுவனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறான். ஓகே. நிறுவனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்ப
எக்ஸாம்ல நிறுவனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பாஸ் பேப்பர் கேள்வி 2022 நினைக்கிறேன், அதாவது 2021 நினைக்கிறேன். நிறுவனங்களும் அமைப்புகளும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க வரைவிலக்கணம் இதுக்கு சின்னொரு வரைவிலக்கணம் தான் இருக்கு பாருங்க. நிறுவனம் ஒரு அமைப்பு, இன்ஸ்டிடியூட். இப்ப சிஎஃப்ஐ நிறுவனம் அதைத்தான் சொல்லுது. ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி. கட்டாயம் நீங்க வணிகம், நீங்க பிசினஸ் ஸ்டடிஸ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிசினஸ்ன்றாலே ஒரு இலாப நோக்கம் தான். விளங்கிக் கொள்ளுங்க. உலகமே ஒரு வியாபாரம். வியாபாரம் எங்கெல்லாம் காணப்படுதோ அங்க கணக்காளர் கட்டாயம் இருப்பான், ஒரு ஆடிட்டர் இருப்பான். அப்ப நீங்க இங்க பாருங்க, யாருக்கு வேக்கன்சி கூடன்னு சொல்லி, யாருக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் காணப்படுதுன்னு பாருங்க. யாருக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் காணப்படும். டாக்டரா போன என்ன செய்யலும்? டாக்டரா மட்டும்தான் போய் குந்தலாம். இன்ஜினியரிங்க போன என்ன செய்யலாம்? இன்ஜினியரிங்க போய் மட்டும்தான் குந்தலாம். கொமர்ஸ் படிச்சிருந்தால், டபுள் ஐடி நீங்க முடிச்சிருந்தால், ஒரு ஒடிட்டராகவும் போகலாம், நீங்க ஒரு அக்கௌண்டன்டாக போகலாம், ஒரு மேனேஜராகவும் போகலாம், ஒரு டேக்ஸ் ஆபீசராகவும் போகலாம். எந்த வேலைக்கும் நீங்க போகலாம், எதற்கும் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இந்த கொமர்ஸ்லையும் டபுள் ஐடிலையும் இருக்கக்கூடிய பவர். இது யாருக்கும் தெரியாது. விளங்குத? அப்ப நிறுவனம் ஒரு இலாபம் மற்றும் குறிக்கோளை வச்சுதான் செயல்படும். இலாபம் இருக்கணும், அதை மட்டும் நான் வச்சுக்கணும். உலகமே ஒரு வியாபாரம். யாரும் இலாபம் இல்லாம ஒன்று செய்ய மாட்டான். விளங்குதாமா? உலகமே ஒரு வியாபாரம். அதை மட்டும் நீங்க நான் அமைச்சு கொள்ளுங்க. அப்ப நிறுவன அமைப்புக்கு வருவோம். இங்க பாருங்க, நோக்கம் ஒன்றை அடுத்தது பாருங்க, அல்லது நோக்கங்கள் பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. நோக்கமும் ஒன்று இருக்கணும். அப்ப அல்லதுன்னு சொல்றான் பாருங்க, நோக்கத்தை தான் குறிக்கிறான். நோக்கம் நான் சொன்னதானே, நோக்கத்துக்கு பக்கத்துல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வரவேற்கிற பாடமாக்குறதுக்கு இலாப நோக்கம்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது பலதரப்பட்ட நோக்கம். இலாப நோக்கம் தான் இங்க மெயினா காணப்படும். அதற்குத்தான் நிறுவனமே இவ்வளவு போட்டித்தன்மையா செயற்படுது ஒரு மார்க்கெட்ல. நிறுவனத்துக்கு இலாபம் தான் கட்டாயம். அவனுக்கு இலாபத்தை தவிர ஒன்றுமே தேவையில்லை. இலாபம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு நிறுவனம் சந்தையில நிலைத்து நிற்கலாம். விளங்குதா? அப்ப நிறுவனத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நான் சொல்லித்தந்தேன், இதைத்தான் ஃபுல்லா படிக்க போறீங்க மேனேஜ்மெண்ட்ல. ஒரு நிறுவனத்தின் நோக்கத்தை பத்தி சொல்லுவான், பல விடயங்களை பத்தி சொல்லுவான். அப்ப இங்க பாருங்க, பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் சொன்னேன் தானே, பலவற்றை பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. ஓகே, பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றாக, கூட்டாக இணைந்து, குழுக்களாக அல்லது ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்களின். இங்க பாருங்க, நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தீஃப், அத்தீஃப், நீங்க இப்படி ஹார்ட் மார்க் பண்ணாம கிளாஸ்ல நீங்க டீசெண்டா இருந்து கொள்ளணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். படிக்கின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்ப தெரியுமா அழுவீங்க? எப்ப தெரியுமா அழுது கொள்வீங்க? நீங்க கட்டாயம் அழுது கொள்வீங்க. நீங்க அழுவீங்க, கதறுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஓகே, ஏன் எல்லாம் செய்வீங்க? ஏனென்று சொன்னால், எக்ஸாம் நெருங்கிக்கிட்ட நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க அக்கௌண்ட்ஸ் நீங்க லாஸ்ட் டைம்ல 3 மாசத்துலனாலும் பி எடுக்கிற மாதிரி படிக்கலாம். பிஎஸ் நீங்க லாஸ்ட் டைம்ல கஷ்டப்படுத்தான் படிக்கணும். ப்ரெஷர், வீட்டுல உங்களுக்கு சும்மா இருக்க விட மாட்டாங்க. எக்ஸாம் நெருங்கிக்கிட்ட பயம் வந்துடும், படிக்கல. 2 மணிக்கு நைட்ல எல்லாம் 2026ஆம் ஆண்டு வச்சு என்னை கோல் எடுக்கிறாங்க. 2 மணிக்கு கோல் எடுத்துக்கொண்டு அழுகுறாங்க. ஏன் ஏன் அழுகுறாங்க? படிக்கல. உங்களுக்கு பொறுமையான காலம் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டை மட்டுமே படிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டை மட்டுமே படிச்சு கொள்ளுங்க. ஓகே, விளங்குதா? ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுக்கு டைம் டேபிள் போட்டுக்கொள்ளுங்க. விளங்குதா? கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? 2 சப்ஜெக்ட்டுக்கு டைம் டேபிள் போட்டு படிங்க. எல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம். 2027ஆம் ஆண்டு பெச்சாக இருந்தால் நீங்க 2 சப்ஜெக்ட் டைம் டேபிள் போடுங்க. நான் என்ன செய்வேன் சொன்னால் கிக் பண்ணுவேன்மா. ஓகே, குரூப்பை விட்டு கிக் பண்ணுவேன். குரூப் சாரி, இதில் விட்டு லிங்கை விட்டு கிக் பண்ணுவேன். அத்தீக், கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ளுங்க. இப்படி எழுதி கொண்டு டீசெண்டாக இருந்து கொள்ளுங்க. ஓகே, இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இங்க பாருங்கம்மா, நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் அல்லது பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்களாம். ஓகே, ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்களாம்.
அப்ப ஒரு நிறுவனத்திற்குள்ள தனிநபர் மட்டுமா காணப்படுவாரு? இல்ல. அவர் ஒன்றாக செயற்படுவாங்க. ஊழியர் இல்லாம அவங்களுக்கு முகாமையாளருக்கு ஊக்கம் கொடுக்கணும். உரிமையாளர் இருப்பாரு, அவருடைய ஊக்கத்த கொடுக்கணும். நிறுவனத்திற்குள்ள வளங்கள் இருக்கக்கூடிய அனைத்தும் என்ன செய்யணும் என்று சொன்னால், என்ன செய்யணும்? அவங்களுடைய ஊக்கத்தை கொடுத்து நிறுவனத்தினை உயர்த்துவதே நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகாமையாளரின் பொறுப்பு. அப்ப இந்த முகாமையாளருடன் செயற்பட்டு கூட்டாக ஒழுங்கமைக்கின்ற ஒரு ஒழுங்கமைப்பு தான் நிறுவன அமைப்பு. இது பாஸ் பேப்பர் கேள்வி. ஓகே, பாஸ் பேப்பர் கேள்வி. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனங்கள் நோக்கம் மற்றும் அமைப்புகளும். அப்ப இங்க பாருங்கம்மா, அடுத்தது சொல்லியிருக்கிறான். இரண்டாவது வணிகத்தின் வரைவிலக்கணத்தின் எண்ண கருக்கள்ல நோக்கங்களும் மற்றும் குறிக்கோளும் இதெல்லாம் பின்னுக்கு நல்லா படிச்சு தருவேன். அப்ப இங்க படிச்சாலே உங்களுக்கு பின்னுக்கு இலகுவா ஞாபகம் நிற்கும். நீங்க இங்க படிச்சு கொண்டாலே இலகுவா பின்னுக்கு உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். இதை நல்லா நான் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நிறுவன அமைப்புன்னா என்ன, நோக்கம் மற்றும் குறிக்கோள் நண்டு கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நோக்கம் மற்றும் குறிக்கோளுக்கு வேறுபாடெல்லாம் கேட்டிருக்கான் கேள்வியில, எக்ஸாம்ல. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்காக, நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்காக இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஹைலைட். நோக்கம்ன்றது ஒரு இலக்கு. ஓகே, நோக்கம்ன்றது ஒரு இலக்கு. நீண்ட காலம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நோக்கம்ன்றது ஒரு இலக்கு, நீண்ட காலம். ஓகே, நீண்ட காலம் அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ஓகே, நீண்ட காலம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சேட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். டவுட் கேட்குறேன்னா நீங்க ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது, பிரைவேட்டாக தான் மெசேஜ் போடணும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் 120க்கு மேல படிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி டபுள் ஐடிக்கு அட்மிஷனுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு, 40 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல பல மோட்டிவேஷனல் ஆல் நம்மளோட மெம்பர்ஸ் மட்டும் 600 பேருக்கு மேல இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? டீசெண்டா இருந்து பழகிக்கொள்ளணும். ஓகே, நான் உங்களுக்கு நீங்க அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களோட ஏ லெவல் ரிசல்ட் எதை வச்சு தெரியுமா தீர்மானிக்கும்? உங்களோட ஏ லெவல் ரிசல்ட் வந்து நீங்க படிக்கிற படிப்பை மட்டுமல்ல, தியாகம் மட்டுமல்ல, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். விளங்குதா? ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நீங்க படிச்சு கொள்ள முடியும். சும்மா படிச்சு கொண்டு 24 மணி நேரம் படிச்சு கொண்டு இருந்தால் நீங்க 3 எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகள். அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. நோக்கம்ன்றது ஒரு இலக்கத்தான் சொல்லுது. நீண்ட காலம், இப்ப ஒரு நிறுவனத்துக்கு இலக்கு இருக்கும் தானே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நினைச்சு கொள்வீங்க எத்தனையோ நிறுவனம் மார்க்கெட்ல காணப்படுது, சாரி, நிறுவனம் சூழல்ல வணிக சூழல்ல காணப்படுது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் சிறிய சிறிய நிறுவனங்களா தானே இருக்கு. ஏன் எப்பவும் இதே செஞ்சு கொண்டிருக்கான்? என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நிறுவனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். லாங் டேர்ம் டிசிஷன் மேக்கிங், நீண்ட காலத்தில் ஒரு திட்டமிடுதல். அதுதான் ஒரு நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய நீண்ட காலம். ஒரு நோக்கம் இருக்கும். அது குறுகிய காலத்துல நினைச்சு கொள்ள மாட்டான். விளங்குதா? அதைத்தான் சொல்ற, நீண்ட காலத்தில் அடைந்து கொள்றது என்று சொல்ற. நீங்க உதாரணமா யோசிச்சு கொள்ளுங்கம்மா. என்னன்னு சொன்னால், நீங்க நம்மட நிறுவனத்தை நினைச்சு கொள்ளுங்க. சிஎஃப்ஐ நிறுவனம்னு நினைச்சு கொள்ளுங்க. நம்மட நிறுவனம் லாங் டேர்ம் டிசிஷன் மேக்கிங். நீங்க எங்கட நிறுவனம் அதாவது கேட்டீங்கன்னா என்ன சேர உங்களுடைய நீண்ட கால நோக்கம்? எங்களுடைய நீண்ட கால நோக்கம் WTA படிச்சு கொடுக்கணும், சிஏ டிகிரி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றணும். இதுதான் எங்கட நோக்கம். இதற்காகத்தான் செயற்படுது. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்காக எதிர்பார்க்கப்பட்டுதான் செயற்படும் நிறுவனம். நோக்கம் மற்றும் குறிக்கோள் காணப்படும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுற. விளங்குதா? அப்ப அடுத்தது பாருங்கம்மா, இங்க எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகள்டா. இப்ப நீங்க 2 வருடம் நிர்ணயிச்சு நான் 3A எடுக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட காலம் தான் எடுக்கிறீங்க. ஒரு 2 வருடம் என்பது நீண்ட காலம் தானே. நீங்க அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, நடைமுறை சொத்து, நடைமுறை எல்லா சொத்துண்டு ஒரு வருடத்திற்குள் பயன்படுத்தக்கூடியது நடைமுறை சொத்துண்டு. அதே மாதிரி தான் இப்ப இது ஒரு வருடத்துக்கு மேலதானே போகுது, 2 வருடம்.
அப்ப அந்த பெருபேர் நீங்க A level 3A எடுக்கணும்ன்றது தான் உங்களோட நோக்கம். அப்ப அதே மாதிரி ஒரு நிறுவனத்திற்கு அந்த 3A உங்களுக்கு இருக்கிற மாதிரி தேர்ச்சி பெற்று ஒரு நிறுவனமாக மாற வேண்டும் என்றால் இந்த நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பெருபேறு கட்டாயம் முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை விட உங்களுக்கு சொல்லித் தர முடியாது. அதுதான் இலக்கு அல்லது நோக்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, நீண்ட காலத்தில். அப்ப அதை ஹைலைட் பண்ணி நீங்க என்ன செய்யணும், பேனையால உங்களோட நோட்ஸ்ல எழுதி கொள்ளணும். நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது தான் ஒரு நோக்கம். இதைத்தான் பின்னுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்லையும் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டிருக்கான். MCQல கேட்பான் அல்லது பார்ட் 2ல கேட்பான். எக்ஸாமுக்கு வாரத்தை தான் சொல்லித்தாரேன். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கேள்விக்கு நெக்ஸ்ட் அடுத்து அடுத்த லைனுக்கு போலாம். இப்போ நோக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது குறிக்கோள் சொல்லியிருக்கிறான், கோல்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அப்ப இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வாறான விரிவாக்கம் இருக்குத்தானே. இப்ப நீண்ட காலத்தில் இலக்கொன்று நீண்ட காலத்தின் அடையலாம். ஒரு நிறுவனத்திற்கு நீண்ட காலம் தன நோக்கத்தை அடையலாம் அல்லது இலக்கு அடையலாம், இந்த பெருபேர் அடையலாம். அது என்ன செய்யணும்னு சொன்னால் மிக உறுதியான முறையில் ஓகே இதை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி, நீண்ட காலத்தில் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிப்படுத்துமாயின் அது குறிக்கோளாகும். ஓகே, நான் குறிக்கோள் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி, நோக்கத்தை அடைஞ்சு குறிக்கோள் அடைஞ்சிட்டோம், அதைத்தான் இங்க குறிப்பிடுது. வேறுபாடு கேட்டால் இதை நீங்க ஃபுல்லா இப்படியோ எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஓகேமா, கிளியர் தானே? செக் போடுங்க. கிளியர்ண்டாக்கள் கிளியர்னு போடுங்க, டவுட்னு போடுங்க. உங்களுக்கு விளங்குதா? இதை விட ஸ்பீடா போகணுமா இல்ல ஸ்லோவா போகணுமா? சரியா போறேன்னு நினைக்கிறேன் நான். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டாயமான பாயிண்ட். ஓகே, அப்ப இதை தவிர உங்களுக்கு எக்ஸாமுக்கு நான் அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் படிச்சு தர மாட்டேன். வேற இடத்துல மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸை கொண்டு போக மாட்டேன். இருக்கக்கூடிய உங்களோட ஒரு வருடம் போதும் உங்களுக்கு ஐலண்ட் ரேங்க்ல நீங்க தொப்புக்குள்ள வரணும்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் வினைத்திறனை செயற்படுத்துங்க. அதைத்தான் நீங்க மேனேஜ்மெண்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க. மேல முகாமைத்துவம் ஒரு எப்படி இருக்கும் நிறுவனத்துக்கு, அவங்க வினைத்திறன் மற்றும் பயனுறுதியாக செயற்படுவாங்க. விளங்குதா? நீங்க பிசினஸ் ஸ்டடிஸுக்கு என்கிட்ட கிளாஸுக்கு வந்தால் நீங்க வேற எந்த இடமும் நீங்க பிசிக்கலாகவும் வேற எந்த இடமும் கிளாஸ் போக தேவையில்லை. ஓகே, அதற்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு 18 யூனிட்டுக்குரிய டியூட் தந்து பாஸ் பேப்பர் ஓல் ப்ரோசஸ் எல்லாம் செஞ்சு தருவேன். எந்த டைம்ல டவுட் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, இதுதான் எங்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி எப்படியும் ஒரு 120 பிள்ளைகள்ல ஒரு 100 பேருக்கிட்ட பிசினஸ் ஸ்டடிஸ்ல எடுப்பேன்னு சொல்லி இருக்காங்க. கட்டாயம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, எல்லா ஐலண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இன்னும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம பார்த்துட்டோம் நோக்கம் மற்றும் குறிக்கோளை பார்த்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வாறான விரிவான பாருங்க, ஒரு நிறுவனத்துக்கு நோக்கத்தை சொன்ன நீண்ட காலம். அப்ப அந்த நீண்ட காலத்தில் அடைந்து கொண்டது சரியா என்பதனை உறுதிப்படுத்தி கொள்வதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக உறுதியான வெளிப்படுத்தும் ஆயின் குறிக்கோளாகும். ஓகே, இதுதான் உங்களுடைய நோக்கம் மற்றும் குறிக்கோளாக இருக்கும். ஓகேமா ஸ்டூடெண்ட்ஸ், அங்க பாருங்க, அடுத்தது இங்க வர போறோம். நீங்க இதுதான் முகாமைத்துவ வணிக வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு வளங்கள்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்குதானமா, இதெல்லாம் நீங்க சும்மா நோர்மலா பார்த்து கொள்ளக்கூடியது. நோர்மல்னு சொன்ன உங்களுக்கு கன்செப்ட் வழங்கக்கூடியது. உங்களுக்கு ஒரு இப்படித்தான் சொல்றான்னு சொல்லி வணிக வளங்கள் பிசினஸ் ரெசோர்ஸ்ல ஒரு வணிகம் ஒரு வியாபாரத்துல கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு முகாமைத்துவம் எனக்கு பார்த்த மாதிரி வணிகத்துல காணப்படக்கூடிய ஒரு வளங்கள் தான் இது. ஒரு நோக்கத்தை அடையிறண்டால் இதுக்கு தேவை கட்டாயம். ஒரு பாதையில போறேன்னு சொன்னால் இது தேவை கட்டாயம். அப்ப என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ், மனித வளங்கள், பணம், பொருட்கள் இருக்கணும். மனித வளங்கள் இருக்கணும் கட்டாயம். பணம் இருக்கணும் ஒரு நிறுவனத்துக்கு, அப்பதானே பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பொருட்கள் இருக்கணும் கட்டாயம். தொழில்நுட்பம் இயந்திரங்கள் வேணும் கட்டாயம். மார்க்கெட் சந்தை இருக்கணும். சந்தையில இருந்தா தானே நம்ம மார்க்கெட்ல இருந்தா தானே ஒரு நிறுவனத்தின் நோக்கத்தை அடையலாம். கட்டாயம் டைம் தேவை, அதுக்கான டைம் ஒதுக்கணும். அதுக்கு பின்னால என்ன கருக்கள் அதெல்லாம் சொல்லித்தரேன். வாடிக்கையாளர் இருக்கணும் கட்டாயம். நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல நான் கேட்கிறேன் உங்களுக்கு, பிசினஸ் செய்யறவன் அரசனால் வாடிக்கையாளர் அரசனா? சொல்லுங்க பாப்போம், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுங்க. வாடிக்கையாளர் கிங்கா இங்க என் பிசினஸ் மேன் கிங்கா? சொல்லுங்க பாப்போம். ஜைனப் வாடிக்கையாளர், குட். வேற யார் இருக்கீங்க? 2027 பெச் சொல்லுங்க பாப்போம். 2027 பெச் சொல்லுங்க. லமியா,
கஸ்டமர் எஸ் சொன்னது நீ வாடிக்கை எஸ் கஸ்டமரி ஸ்டூடெண்ட்ஸ் கஸ்டமர் இஸ் கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்ட்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க வாடிக்கையாளர் நல்ல இல்மா அபி பிரபோதனி ஓகே லமியா ஓகே குட் அப்ப கஸ்டமர் இஸ் கிங் மார்க்கெட்ல நீங்க வணிகத்தை கொண்டு போறீங்கன்னா வாடிக்கையாளர் இல்லாம நீங்க செயற்படுவீங்களா வாடிக்கையாளரோட நீங்க முரண்பாட செயட் பண்ணீங்கன்னா வாடிக்கையாளரோட நிறுவனத்துக்கு அர்ப்பணிச்சு எடுக்கலுமா இல்ல நிறுவனத்துக்கு கட்டாயம் முக்கியமானவன் தான் வாடிக்கையாளர் அப்ப கஸ்டமர் இஸ் கிங் நிறுவனத்துக்கோ ஏதோ ஒரு மார்க்கெட்ல இருக்கிறன்னு சொன்னால் என்ன செய்யணும் வாடிக்கையாளரை தக்க வச்சு கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இருக்கணும் அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் இருக்கணும் பௌதிக வளம் இருக்கணும் அடுத்தது ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் நிதி வளம் இருக்கணும் இதெல்லாம் சும்மா சோட்ட பார்த்துக்கொள்ளுங்க ஓகே அப்ப கட்டாயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க படிச்சிருப்பீங்க பொருளாதார வளங்கள் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அதாவது நிலம் உழைப்பு மூலதன முயற்சி அதே மாதிரி அறிவு தகவல்லாம் படிச்சிருப்பீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேமா அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததுதான் கட்டாயமான விடயத்திற்கு நம்ம காலாடில் எடுத்து வைக்கிறோம் இது பார்த்துட்டு பாஸ் பேப்பருக்கு போகலாம் உங்களுக்கு ஸ்லோவா தான் ஒவ்வொரு யூனிட்டும் நடைபெறும் நான் படிச்சு தரத்தை டுமாரோ பாடமாக்கிட்டு பேப்பரும் செஞ்சுட்டு வந்துடணும் இதற்குள்ள வந்திருக்கக்கூடிய கேள்வியை 15 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து இதுக்குள்ள வந்திருக்கக்கூடிய வேறையா நீங்க பேப்பர் டியூட் எடுத்து என்ன செய்யணும் டியூட் எடுத்தோ ஏதாவது ஒரு கொப்பி எடுத்தோ என்ன செய்யணும் இதற்குள்ள வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்வி அனைத்தையும் செஞ்சுட்டு வந்துடணும் ஓகே செய்யாம மட்டும் வந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் பெரியோர் இதைத்தான் நீங்க ஆரம்பத்துல இருந்து செஞ்சு செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி செய்து வரக்கூடிய மாணவர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்க A+க்கு 3A+க்கு போய் நிற்பீங்க ஓகே 3A+க்கு கொண்டு நிற்பீங்க ஓகேமா அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வணிக நிறுவனம் என்று பாருங்க பயனுறுதி அல்லது விளைதிறன் அப்ப நீங்க பயனுறுதினே ஞாபகம் வச்சுக்கணுங்க விளைதிறன் சொன்ன எஃபெக்டிவ்னஸ் அப்ப நீங்க AA மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க படிச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு இங்க வாங்க இதுல இருக்கக்கூடிய கட்டாயமான பொயின்மா லெவல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் எக்ஸாமுக்கு கட்டாயம் தேவை நான் சொன்னதை பாடமாக்குங்க இதை பாடமாக்குங்க இது எக்ஸாமுக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்கொண்டே இருப்பான் MCQல கேட்பான் அடுத்தது பார்ட் 2க்கு போடுவான் பார்ட் 2க்கு ஒரு வருஷம் கேட்பான் அடுத்து MCQக்கு போடுவான் சொல்லித்தாரத்தை படிச்சுட்டே போங்க படிச்சுட்டே இருங்க அப்ப பயனுறுதி என்பது ஸ்டூடெண்ட்ஸ் வணிக நிறுவனம் ஒன்று நான் சொன்னேன் தானே எங்க கண்டாலும் ஒரு வணிக நிறுவனம் இருக்கும் அதைத்தான் நாங்க சொல்லுவான் அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு பயனுறுதி என்பது எந்த அளவு உத்தேச நோக்கம் இப்ப பாருங்க நீங்க பாரியளவு நோக்கம் ஒன்று இருக்கும் இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் KFC நிறுவனம் இருக்கு தானே KFC நிறுவனம் இருக்குது KFC கம்பெனி இருக்கு தானே KFC நிறுவனம் இருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப KFC நிறுவனம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அவங்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு பாருங்க நீங்க KFC நிறுவனம் ஒரு லொரியை கொண்டு வந்து ஆட்கள் அதிகமாக நடமாடும் இடத்துல என்ன செய்வான் ஒரு லொரியோ ஒரு ஏதாவது ஒன்றை கொண்டு வச்சுட்டு ஒரு சோங் ஒன்றை போடுவான் தமிழ் பாட்டை இப்ப நீங்க சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிங்கள சோங் போடுவான் அதே மாதிரி என்ன செய்வான் தமிழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல தமிழ் சோங் போடுவான் முஸ்லிம் மக்கள் இரண்டும் சேர்ந்து வாழ்றது ஏன்னா தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் சோங்க போடுவான் அப்ப அவனுடைய நோக்கம் என்ன வாடிக்கையாளர்களை இனங்கண்டு எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை அடையலாம் என்பதனை அவனுக்கே விளங்குது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு விளங்குது KFC நிறுவனத்துக்கு விளங்குது இப்ப நீங்க ஏன் சரி பார்த்துருக்கீங்களா நீங்க KFCயை கண்டிருப்பீங்க சரி கொண்டு போட்டிருப்பான் நீ கண்காணிக்கிறீங்களா சும்மா யாரும் இல்லாத இடத்த கொண்டு லொரிய கொண்டு நிப்பாட்டி வியாபாரத்தை செய்வானா இல்ல நாட் அலவுட் அவனுக்கு அது தேவையில்லை ஏன் ஆட்கள் எங்க நடமாடுகிறதோ கஸ்டமர் வாடிக்கையாளர் எங்க இருக்கோ அவனுக்கு நோக்கம் என்ன அனைவருக்குமான சமமான பொருளை கொடுத்தே ஆகணும் அதான் அவனோட உத்தேச நோக்கம் அப்ப அவன் பயனுறுதியா செயற்படணும் அதைத்தான் நீங்க சொல்லுது நிறுவனம் ஒன்று எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை ஓகே ஓகேம்மா தீபிகா 8 மணிக்கு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருக்கு ஓகேம்மா நீங்க ஓகேம்மா 8 மணிக்கு நீங்க ரெக்கார்ட் மீதி இன்னும் 30 நிமிஷம் தான் கிளாஸ் இருக்கும் பாஸ் பேப்பர் செய்வேன் பாஸ் பேப்பர் தான் இம்பார்ட்டன்ட் நீங்க பாஸ் பேப்பர் கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிளாஸையும் மிஸ் ஆகாம ஒரு நோட்ஸையும் மிஸ் ஆகாம நீங்க டெய்லி கிளாஸ் வந்தால் மாத்திரம் ஐலண்டுக்குள்ள டொப்புக்குள்ள வரலாம் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க டொப்புக்குள்ள வரலாம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய வினைத்திறனை பொறுத்து இருக்கு ஓகே அப்ப இதே மாதிரி நீங்க எந்த உத்தேச நோக்கத்தை அடையணும்னு நிர்ணயிங்க நீங்களும் நிர்ணயிங்க ஏன்னா நான் ஐலண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வரணும் தமிழ் மீடியத்தில் இதுக்கு வந்துட்டேன் போன வருஷம் வந்துட்டேன் அப்ப நம்மளுக்கு ஏன் அடிக்கலாம்
அந்த நோக்கத்தை எடுங்க. எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தினை, ஓகே, எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தினை, ஓகேம்மா. நான் உங்களுக்கு 8:10க்கு கிளாஸை முடிக்கிறேன். ஓகே, 8:10க்கு போங்க எல்லாருமா. எக்கனாமிக்ஸ் யார்ட கிளாஸ்? மோத் சேர்ட கிளாஸா? மோத் சேர்ட கிளாஸ் எக்கனாமிக்ஸ். வேற இடம் போறீங்களா, மோத் சேர்ட்ட போறீங்களா? டிலெக்ஷன் சேர்ட்ட. ஓகே, டிலெக்ஷன் சேர். ஓகே, டிலெக்ஷன். ஓகே. அப்ப எலெக்ஷன் சேர் எனக்கு தெரிஞ்ச சேர் தான், ஜஃப்னா. ஓகே. அப்ப நான் உங்களை 8:10க்கு விட்டுன்னு கொஞ்சம் பார்த்து போங்க. ஓகே, 8:10க்கு இப்போ பாஸ் பேப்பர் நம்ம செய்வோம். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், பயனுறுதி என்பது எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை அடையும் என்பதனை விளைத்திறனாக செயற்படுறத நீங்க குறிக்குது. ஓகே. அப்ப இங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பயனுறுதி எதாவது சொல்லுதுண்டா, சரியானவற்றை முறையாக செய்வதே பயனுறுதியாகும். சரியானவற்றை முறையாக செய்வதே பயனுறுதியாகும். ஓகே, சரியானவற்றை முறையாக செய்வதே பயனுறுதியாகும். இப்ப பாருங்க, இதுல தீபிகா, ஸ்வேதா இருக்கீங்க தானேம்மா? தீபிகா, ஸ்வேதா, ஸ்வைதிகா, இவங்களுடைய பாருங்க, குட், அவங்களுக்கு இறைவன் அருள் புரியணும். பாருங்க, இங்க கிளாஸுக்கு வந்தாங்க, அடுத்த கிளாஸுக்கு அப் ஆகுறாங்க. ஏன்? தேடல். நான் படிக்கணும். விளங்குதா? அவங்க அடுத்த கிளாஸுக்கு போர் அடிக்கும், ஆன்லைன்ல குந்தி கொண்டிருக்கலாம்னு சொல்லி இருக்காங்களா? இல்ல, அவங்க உண்மைக்குமே நல்லா செயற்படுறாங்கம்மா. நீங்க எலெக்ஷன், விளங்குதா? குட். இப்படித்தான் இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் நீங்க இதுல யோசிக்க கூடியது, நீங்க ஒப்பரியமா இப்போதையில இருந்து படிச்சு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப சொன்ன எவ்வளவும் விளங்காது. ஏனென்றா அந்த இதுலதான் இருக்கீங்க. லாஸ்ட் டைம்ல நீங்க வந்து அழுகக்கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆரம்பத்துல சொன்னேன் தானம்னு சொல்லி. அப்ப இப்போதிலிருந்து இருந்து நீங்க என்ன செய்யணும்? வினைத்திறனா செயற்படணும். ஓகே. ஒரு நிறுவனம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்கம்மா, நிறுவனம் ஒன்று எப்படி இருக்கும்னு சொன்னா, உத்தேச நோக்கத்தினை சரியாக அடையணும். அப்ப எப்படி அடையணும்? உத்தேச நோக்கம் ஒன்று சரியாக அடையணும். சரியானவற்றை முறையாக செய்வதுதான் பயனுறுதி. இப்ப செய்யறத கொஞ்சம் செஞ்சுட்டு நீங்க ஏ லெவல்ல நோட்ஸ் இதை படிப்போம், இதை படிக்க தேவையில்ல, இது எக்ஸாமுக்கு வரும், இது எக்ஸாமுக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா அது வினைத்திறன் அல்ல, சாரி, பயனுறுதி அல்ல. ஒப்புரியமா நீங்க சரியானவற்றை முறையாக செய்வதே விளைதிறன் அல்லது பயனுறுதி. எஃபெக்டிவ்னஸ். பயனுறுதினு நான் அமைச்சு கொடுங்க. எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தினை சரியாக அடையும் என்பதனை பயனுறுதி குறிக்கும். பயனுறுதி சரியானவற்றை முறையாக செய்வதே பயனுறுதி. மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்ததுக்கு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லா விளக்கப்படுத்தல் நான் டுமாரோ கிளாஸ்ல நான் அதை விளக்கப்படுத்திட்டு பாஸ் பேப்பருக்கு போறேன். பாஸ் பேப்பர் இன்றைக்கும் செய்வேன். ஓகே, இப்பவும் செய்வேன். ஓகேமா, இங்க பாருங்க, வினைத்திறன்ட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்லியிருந்தேன், உத்தேச நோக்கத்தினை உத்தேச நோக்கத்தினை குறைந்த வளங்கள். இப்ப பாருங்க, ஒரு நிறுவனம் இருக்குத்தானமா அதிக வளங்களை செலவழிக்க விரும்பாது. அதிக வளங்களை கொடுக்கும், ஆனால் அதிக வளங்கள், அதாவது குறைந்த வளங்களை பயன்படுத்தி என்ன செய்யும்? உச்ச வெளியீட்டினை பெறுதுதான் அதுல நோக்கமா காணப்படும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்குதா? அப்ப என்ன செய்யும்? அதனுடைய இதுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க குறைந்த பலத்தினை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்ளு. இதுதான் வினைத்திறன். வினைத்திறன். ஓகே, இதுதான் வினைத்திறன். அப்ப இங்க என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், சரியாக செய்வது வினைத்திறன் ஆகும். சரியாக செய்வது வினைத்திறனாகும். அது செய்ய வேண்டிய விடயத்தை சரியான முறையில் செய்யறது. இது சரியாக செய்வது வினைத்திறன் ஆகும். ஓகே. அப்ப நம்ம பாஸ் பேப்பருக்கு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டுமாரோ என்ன செய்வோம்? இதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த இதை பார்த்துட்டு போகலாம். ஓகே. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் பாஸ் பேப்பர் எதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அப்ப நீங்க பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு கட்டாயம் இப்போவே இருந்து கொள்ளுங்க. லாஸ்ட்ல தான் பாஸ் பேப்பர் செய்யணும்னாலும் இல்லை. ஓகேமா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நான் இது தற்காலிகமான ஒரு டைம் டேபிள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டைம் டேபிளை மாற்ற இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே தான் போடுறதுக்கு இருக்கேன். இன்ஷால்லா டைம், அதற்குரிய டைம் எடுத்துக்கொண்டிருக்கேன். நான் டைம் எடுத்ததுக்கு பின்னால டைம் அப்லோட் பண்ணுவேன். இந்த 2026 பேட்ச் வெளியாகனதுக்கு பின்னால உங்களுக்கு டைமை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஒரி பண்ண வேணாம். ஓகே. நான் சாட்டர்டே சண்டே கிளாஸ் போடுறதுக்கு இருக்கேன். ஓகே. பாஸ் பேப்பர் நம்ம செய்யலாம். ஓகே.
இதுல இருக்கக்கூடியவங்க படிச்சதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க. அதுல எனக்கு டவுட் இருந்தான்னு சொன்னால் கேளுங்கம்மா. ஃபுல் கிளியர்னு சொன்னா செக் போடுங்கம்மா எல்லோரும். இதுல இருக்கக்கூடிய சார் மாணவர் பாஸ் பேப்பர்ல என்னம்மா சொல்லுங்க. சார் பாஸ் பேப்பர்ல எத்தனாவது கொஸ்டின் பார்க்க போறோம், எத்தனாவது? இப்ப இயர் பாக்குறதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 5வது கேள்வி. எப்போதும் உங்களுக்கு 5வது கேள்வியா தான் இது வரும். சில டைம்ல இதுல எக்ஸ்ட்ரா கேள்வியை போடுவான். சில டைம்ல அத்தீஃப்ல யாரு ஸ்டூடெண்ட் நீங்க? அத்தீஃப் கொஞ்சம் செக் போடுங்கம்மா. அத்தீஃப் நீங்க செக் போடுங்க கொஞ்சம். அத்தீஃப் செக் போடுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு படிச்சு நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு சொன்னா எத்திக்கலா செயற்படுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாஸ் பேப்பருக்கு வந்தாச்சுமா நம்ம. எனி டைம் உங்களுக்கு நான் நடத்தக்கூடிய கிளாஸ்ல ஃபுல்லா பாஸ் பேப்பர் வச்சு தான் செய்வேன். அதாவது தியரியை படிப்பிச்சு தருவேன், அடுத்தது பாஸ் பேப்பருக்கு வருவேன். அப்போ உங்களுக்கு ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நிறைய இடத்துல தியரியை மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இது உங்களுக்கு 5வது கேள்வியா கட்டாயம் வரும். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது கேள்வியா கட்டாயம் இதே வரும். ஓகே. 5வது கேள்வியா கட்டாயம் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இதுல கேட்டிருக்கான்னு பாருங்க. நான் உங்களுக்கு கேட்டிருந்த நிறுவன அமைப்பு அல்லது நான் சொல்லியிருந்த நிறுவனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கான். கேள்வி கேட்டிருக்கானா இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் படிச்சு தந்தேன் சொல்லுங்கம்மா பாப்போம். ஓம் சார் நீங்க படிச்சு தந்ததுதான் கேள்விக்கு வந்திருக்கு. என்ன சார் நீங்க படிச்சது அப்படி அந்த கேள்வி கேட்டிருக்கான். பயனுறுதி வினைத்திறன் தான் கேட்டிருக்கான். 4 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கான். சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்கார பிள்ளை சொல்லுங்க. படிச்சு தந்ததை வச்சு இப்ப உடனே ஆன்சர் சொல்லுங்க. அப்ப பாருங்கம்மா. உங்களுக்கு நிறுவன அமைப்புண்டா? எஸ்மா ரெக்கார்டிங் தருவேன். நான் ரெக்கார்டிங் தருவேன். அப்ப பாருங்க. நிறுவனம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்த நிறுவன அமைப்பு அல்லது நிறுவனம் வணிகம் இந்த சொல்லி நிறுவனம் சொல்லி கேள்வி கேட்டிருக்கான். 2 மார்க்ஸ். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். உங்களுக்கு வளமையாக இதில் 5வது கேள்வி எடுப்பான். பார்ட் பில 5வது கேள்வி எடுப்பான். நீங்களும் இதை எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. நிறுவனம் ஒன்று எதை அடிப்படையாக கொண்டு வச்சு செயற்படும்? என்னத்தை வச்சு செயற்படும் சொல்லுங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சொல்லுங்கம்மா. நிறுவனம் எதை வைத்து செயற்படும்? இலக்கு. ஓகேம்மா குட். நல்ல. வேற? லாப நோக்கம். ஓகே குட். நல்ல. இப்ப குட்மா தீபிகா. ஓகே மற்றவங்களை இலாப நோக்கம். ஓகே லமியா நல்லம்மா. ஓகேம்மா குட். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலகுவான மெத்தட். இந்த மெத்தட் எந்த கிளாஸ்லயும் நீங்க இப்படி படிச்சு கொள்ள மாட்டீங்க. எங்க பிசினஸ் ஸ்டடிஸ் போனாலும் தியரியை மட்டும் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துட்டு லாஸ்ட்ல பேப்பர் செய்றாங்க. இதெல்லாம் நம்மள்ட்ட அப்படி இல்லை. லாஸ்ட்ல உங்களுக்கு ஃபுல் பேப்பரும் செய்வேன். உங்களுக்கு படிக்கின்ற பொழுது தியரியை படிக்கின்ற பொழுதும் என்ன செய்வேன்? பாஸ் பேப்பரை சொல்லி தந்துட்டே போவேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? நான் படித்து தந்ததுக்குள்ள இருக்கக்கூடிய 15 பாஸ் பேப்பர் எடுத்து செய்யுங்க. டுடே படிச்சதை என்ன செய்யுங்க? டுமாரோ படிச்சு முடிக்கணும். நீங்க 10 வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வந்துடணும். சின்ன சின்ன கேள்வி வந்திருக்கும். 5 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 4 மார்க்ஸ். இங்க கேட்டிருக்கான் நிறுவனம் என்றால் என்ன? நிறுவனம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தீபிகா, லம்யா அதே மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. வேற யார் சொல்லியிருக்கிறீங்கம்மா? ஓகே. லம்யா அவ்வளவு தான் சொல்லியிருக்கீங்க. நிறுவனம் ஒன்றுக்கு ஏதாவது இலக்கு ஒன்று இருக்கணும் அல்லது இலக்கு. இலக்கை வச்சு பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இங்க வாங்க. இங்க வாங்க. உங்களுக்கு சொல்லி தந்தேனா இல்லையா? பலவற்றை ஒரு நிறுவனத்துக்கு என்ன செய்யணும்? இங்க வாங்க. நோட்ஸுக்கு வாங்க. ஒரு நோட்ஸை காட்டணும் உங்களுக்கு. நிறுவனம்னா கேள்வி கேட்டிருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இலக்கொன்று அல்லது பலவற்றை இங்க பாருங்க. இங்க பாருங்க. நிறுவனம் அமைப்புன்னு சொல்லியிருக்கு. இதை மார்க் பண்ண சொன்னேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பான். இங்க பாருங்க. நோக்கம் ஒன்றை என்ன செஞ்சிருக்கு? நோக்கம் ஒன்றை இங்க பாருங்க. நோக்கம் ஒன்றை. அப்ப நோக்கம் ஒன்றுன்னு சொல்லி இருக்கிற அந்த பலவற்றைன்னு சொல்லி
ஓகே. நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றாக வேலை செய்கின்ற எல்லோரும் கூட்டிணைந்து செயற்படுறது தான் ஒரு ஒழுங்கமைப்பு அல்லது நிறுவனம் அல்லது ஒரு கட்டமைப்புன்னு சொல்றேன். அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கட்டாயமா பாடம் செஞ்சு கொள்ளுங்க. இதை மறக்க கூட நீங்க லாஸ்ட் வரைக்கும். இந்த கேள்வியை லாஸ்டா பிறகு கேட்கல. அப்ப 2027ஆம் ஆண்டு அல்லது 26ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு எதிர்பார்க்கலாம். நிறுவனம் அமைப்பு. நிறுவனம் என்றால் என்ன? 2 மார்க்ஸ். இலக்கொன்றை அல்லது இலக்குகளை பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்களின் நிறுவனத்துக்கு உள்ள ஊழியர்கள், உரிமையாளர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்வாங்க? நிறுவனத்தின் நோக்கங்கள் மற்றும் குறிக்கோளை நிறைவேற்றுவாங்க. உதாரணம் என்ன போடலாம்? ஒரு கடையை போடலாம். பாடசாலை இருக்கும். ஒரு பிரைவேட் காலேஜாக இருக்கலாம். அதுக்குள்ள ஊழியர் இருப்பாங்க. எல்லோரும் இருப்பாங்க. இதுதான் பாஸ் பேப்பர்ல நிறுவனம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். சரி. அப்ப எஸ்மா சொல்லுங்கம்மா. அப்ப கூட்டொழுங்கு அமைப்புன்னு சொல்றதா நிறுவனம்? எஸ். ஓ, கூட்டுறவு அமைப்புன்னு சொல்லி கூட்டுறவு அமைப்புன்னு சொல்ல முடியாது. கூட்டுறவுன்னு சொல்லி நீங்க யூனிட் 4 படிச்சிருப்பீங்க. கூட்டுறவு அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒழுங்கமைப்புன்னு சொல்லலாம். ஓகே, கிளியர் தானம்மா? ஓகே. ரொனால்டோன்னு பேர் போட்டு வச்சிருக்கீங்க. உங்களோட நேமை மாத்துக்கம்மா. ரொனால்டோ. ஓகே, உங்களோட நேமை போட்டு விட்டீங்கன்னா நல்லா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. நிறுவனம் என்றால் சட்ட ஒரு 2 வரியில தான் ஆன்சர் எழுதணும். இதுதான் பிசினஸ் ஸ்டடிஸ். எவ்வளவு ஈஸி சப்ஜெக்ட். எனக்கிட்ட வந்த மட்டும் தான் உங்களுக்கு ஈஸி சப்ஜெக்ட். வேற இடத்துல போனீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸை படிச்சவங்கள கஷ்டத்தான் படுத்துவாங்க. விளங்குதா? நீ எங்க போனோம்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். கதை வடிவில் பிசினஸ் ஸ்டடிஸாம். அங்கெல்லாம் கதை வடிவில படிச்சு கொண்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்த தேவையில்லை. கதை சொன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கமே வருமே. இப்ப நம்ம இடத்துல அப்படி இல்லை. உங்களுக்கு சிலபஸுக்குள்ளதான் எக்ஸாமுக்கு தான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்கள் ஆன்சர் எழுதினீங்கன்னா ஃபுல்லாக இலக்கொன்றை அல்லது இலக்குகள் பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றாக வேலை செய்கின்ற பல நபர்களின் ஒரு கூட்டு நிறுவனம் அல்லது கூட்டு ஒழுங்கமைப்பினாலும் சரி. கூட்டுறவுன்னு எடுக்க வேணாமா? சரியாம்மா? கூட்டு நிறுவனம் எடுங்க. ஓகே ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் 2 மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ். அப்ப அடுத்த கேள்வி கேட்டுக்கான சொன்ன மாதிரி பாருங்கம்மா. பயனுறுதி மற்றும் வினைத்திறன் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை விளக்கட்டாம். அப்ப நான் உங்களுக்கு படிச்சு தந்துட்டு போறேன். எதை மைகைன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆன கேள்வியா? ஆன கேள்வியை சொல்ல சொல்றீங்க. ஸ்லோவா போறேன்னு சொல்றேன். எஸ், ஓகே, ஸ்லோவா போறேன். ஓகே. நிறுவனம்னு சொன்னால்மா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தியரியை படிச்சு தருகின்ற பொழுது சொன்னேன். நிறுவனத்தில் காணப்படக்கூடிய வளங்கள்ல நிறுவன அமைப்புன்னு சொல்லி ஒன்று கண்டோம் தானே. நிறுவன அமைப்பு அல்லது நிறுவன ஒழுங்கமைப்பு இதைத்தான் சொல்லுது நிறுவனம். நிறுவனம் என்றால் என்ன விவரிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நிறுவனம் ஒன்றுக்கு இலக்கொன்றை, சரியாமா ஃபாத்திமா? இலக்கொன்றை அல்லது இலக்குகள் பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாடமாக்கிக் கொள்ளுங்க. இதை நீங்க பாடமாக்கிய கான்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனத்துக்கு என்ன இருக்கணும்? இலக்கு இருக்கணும். ஓகே, என்ன செய்யணும்? இலக்கு இருக்கணும். பலவரில் இலாப நோக்கில் நடைபெறும் நிறுவனம் எனப்படும். எப்படி வருமா சார்? இல்லம்மா. இப்ப நீங்க சொல்லிருக்கிறீங்க பாருங்க சார். பலவரில் இலாப நோக்கம் காணப்படும் பிரச்சனை. நீங்க இலாப நோக்கத்தை நிறுவனத்துக்குள்ள இங்க கொண்டு வராதீங்க. நிறுவனம்ன்றது இலாப நோக்கம் தான். இலாப நோக்கத்தை இங்க கொண்டு வராதீங்க. நடைபெறும் நிறுவனம் இல்லம்மா. நிறுவனத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வினைத்திறன் பயனுறுதி மேனேஜ்மெண்ட் எடுங்க. நீங்க மேனேஜ்மெண்ட் சைட் எடுங்க. முகாமைன்றது எடுங்க. விளங்குதாம்மா? ஃபாத்திமா, லம்யா, நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. நான் உங்களுக்கு ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஆன்சரை தரேன். ஓகே. அப்ப ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும். இப்ப நீங்க 3 எடுக்கணும்ன்ற ஒரு இலக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு இலக்கு இருக்கும். அதைத்தான் நாங்க குறிக்குது. நிறுவனம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். நிறுவனத்துக்கு எது கட்டாயம்னு சொல்லி. ஓகேம்மா? நிறுவனத்துக்கு எது கட்டாயம்னு சொல்லி உங்களுக்கு வரணும். சரியா? நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இலக்கொன்று அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேலை செய்கின்ற ஒரு கூட்டொன்றுதான் கூட்டு அமைப்பு ஒன்று அல்லது கூட்டு நிறுவனம் ஒன்றுதான். சார், வினைத்திறனுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்தல் இப்படி சொல்லலாமா? வினைத்திறனுக்கு ஓகே. இப்ப நீங்க பாருங்கம்மா. செய்ய வேண்டியதை சரியாக செய்வது வினைத்திறனா? சரியாக செய்வதுதான் வினைத்திறன். விளங்குதா உங்களுக்கு? குழப்பிக் கொள்றீங்க.
இப்ப வினைத்திறன் என்பது என்ன? குறைந்த வளங்களை பயன்படுத்தி உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்ளல், இதன் வினைத்திறன். அப்ப பயனுறுதினா என்ன? பயனுறுதி என்றால் ஏதாவது ஒரு உத்தேச நோக்கத்தை சரியாக அடைந்து கொள்வதே பயனுறுதி. இதான் ஆன்சர். இதான் எழுதக்கூடிய பேட்டர்ன். விளங்குதா? இப்ப இதை தாண்டி நீங்க படிக்கணுமா? இல்ல. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விளங்குதமா கவிலோசினி? அப்ப நீங்க என்ன விளங்கிக் கொள்ளுங்க. பயனுறுதி மற்றும் ஷோர்ட் நோட்ல எழுதி கொள்ளுங்க. பயனுறுதி மற்றும் வினைத்திறனுக்கு வேறையா போட்டுக்கொள்ளுங்க. எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிசியன்சி. ஓகே. அப்ப இப்படி எழுதக்கூடாதா சார்? இல்லம்மா, அப்படி நீங்க எழுதக்கூடாது சார். நான் பார்க்கலாமா? போகலாமா? ஓகேம்மா, நீங்க சாரி போகலாம். நீங்க போகலாம். ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இனி கிளாஸ் முடியும். ரெக்கார்டிங் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் கிளாஸ் நடக்கும். ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே சார். ஓகேம்மா. தீபிகா குட். நல்ல எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க. ஓகே. அப்ப பயனுறுதி என்பதனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்மா. நீங்க சொல்றது சரிதான்மா, பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க கன்செப்ட் விளங்கிக்கிறீங்கண்ணா. ஓகேம்மா, விளங்குதா கவலசினி? நீங்க கன்செப்ட் அப்படி விளங்கி கொள்ளுங்க. நான் ஆன்சர் எழுதுகின்ற பொழுது நீங்க எப்படி எழுதுங்கண்டா, இப்போ பயனுறுதின்னு போட்டுட்டு ஷோர்ட் நோட்ல அதுக்கு கீழே எழுதி கொள்ளணும். நீங்க எப்படின்னு சொன்னா, நிறுவனம் என்று எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தினை சரியாக அடைவதே பயனுறுதி. எந்த அளவு உத்தேச நோக்கத்தை, அதாவது நிறுவனம் உயர்ந்த குறியீட்டை நிர்ணயிக்கும். விளங்குதா? உயர்ந்த குறியீடுனா நீங்க 3A எடுக்கணும்னு சொல்லி ஐலண்ட் ரிங் ஃபெஸ்ட் அடிக்கணும்னு என்ன, அது உத்தேச நோக்கம். சும்மா எடுத்துக்கொள்ள முடியாது. போட்டி. எத்தனாயிரம் பேர் ஏலவில் உங்களோட கொமர்ஸ்ல போட்டி போட போறாங்க. அப்ப அது ஒரு பாரிய ஒரு உங்களுக்கு என்னது, ஒரு பாரிய போட்டி. அப்ப என்ன செய்யணும்? உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதை பயனுறுதியாகும். அப்ப நிறுவனத்துக்குள்ள உத்தேச நோக்கம் என்ன? இலக்குகளையும் நோக்கங்களையும் திட்டமிட்டவாறே அடைந்து கொள்றது. அதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கொள்ள முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். டூயிங் த ரைட் திங். டூயிங் த ரைட் திங், சரியானதை செய்தல். பயனுறுதி என்பது சரியானதை செய்தல். அப்ப நீங்க ஆன்சர் எழுதுகின்ற பொழுது எவ்வாறு எழுதணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்சர் எழுதுகின்ற பொழுது எவ்வாறு எழுதணும்னு சொன்னால், ஒரு நிறுவனம் ஒன்று பயனுறுதி என்று சொல்லி போட்டுட்டு, ஒரு நிறுவனம் ஒன்று எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை, நோட்ஸ்ல இருக்கக்கூடியதுதான், எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதே பயனுறுதியாகும். போட்டீங்களா? அவ்வளவுதான். பயனுறுதி என்றால் நிறுவனம் ஒன்று எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை, அதாவது நீங்க நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன், திருப்ப திருப்ப உங்களுக்கு சொல்லி தர உங்களுக்கு என்ன செய்யும்? ஞாபகம் நிற்கும். விளங்குதா? ஞாபகம் நிற்கும் இலகுவாய். அப்போ ஓகேமா, இதுதான் உங்களுடைய இருக்கக்கூடிய இலகுவான பாயிண்ட். இதை பாடமாக்கி கொள்ளுங்க. நீங்க வேற பாயிண்ட் யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்கொள்ளாதீங்க. இதான் பாயிண்ட், ஸ்கீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். நீங்க இது எழுதுனா ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது நீங்க போட்டுக்கொள்ளணும், அதுக்கு தான் பயனுறுதிக்கு போட்டுக்கொள்ளணும், நிறுவனம் இலக்குகளையும் நோக்கங்களையும் திட்டமிட்டவாறே அடைந்து கொள்ள வேண்டும். இப்ப இலக்க நிர்ணயிக்கிற, உதாரணமா நீங்க 3Aன்னு சொல்லி நிர்ணயிக்கிறதுக்கு பின்னால, இல்ல நான் கொமர்ஸ் விட்டுட்டு பயாலஜிக்கு போய் 3C எடுத்து நான் நர்சிங் படிக்க போறேன் திட்டத்தை மாத்துறவா? அது ஒரு பயனுறுதியா? சொல்லுங்க. அது ஒரு பயனுறுதியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நீங்க கொமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 3A வானம்னு சொல்லி இலக்க மறுத்துட்டு என்ன செய்றீங்க? இந்த கொமர்ஸ் டீம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றீங்க? பயோக்கு போய் 3C எடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் இதை அழிச்சு விடுங்க. ஏடிஎஃப் என்னட்டு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஓப்பன் லிங்க்ல தானே போடுறேன். இப்ப ஓப்பன் லிங்க்ல தானே போடுறேன். இப்ப நான் ஒஃபீஷியல் குரூப்ல மட்டும் போடலையே. அப்ப கொஞ்சம் பேர் டீச்சர்ஸ் மாதிரி இருக்காங்க. டீச்சர்ஸ் மாதிரினா குறிப்பிட்ட ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ல, யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பிசினஸ் ஸ்டடிஸ் கிளாஸஸ் செய்றாங்க. அவங்க இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி கிளாஸஸ போட்டியா நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டியா செயற்படணும். விளங்குதாமா? அதை விட்டுட்டு நான் ஒப்பனத்தை லிங்க் போட்டேன், அந்த குரூப்ல பல அனைவரும் ஜாயின் பண்ணலாம். அதுல டீச்சர்ஸ் மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ணி கொண்டு இப்படி செயற்படுறது ஒரு நன்னெத்திக்கல், முன்னேறலாம். விலகுதா? மார்க்கெட்ல இப்படி ஒரு முறைகேடான விடயத்தை செய்யறது ஒரு போட்டியாளருக்கு அழகு இல்லை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நான் இது ஓப்பன் லிங்க் தானே போட்டுக்கிறேன், அதால சொல்றேன். விளங்குதா?
இருக்கக்கூடிய நீங்க போட்டியா செயற்படுற விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் இருக்கக்கூடிய நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நான் யாரையும் கண்ணிலையும் காண்றல, எடுக்கிறல்ல. அவங்களோட பாட்டில் அவங்க போட்டும் எந்த பாட்டில் நான் போறேன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பயனுறுதி நான் இப்ப இதற்கு ஒரு தீர்வு காணுவேன். வரி பண்ண வேணாம். இது யாரு எழுதுறது சொல்லி நான் போட்டு விட்டேன். ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பயனுறுதி வினைத்திறன் சொல்லி தந்தேன். பயனுறுதினா சொல்லி தந்துட்டேன். ஓகே. எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடையும் என்பதை பயனுறுதி நிறுவனம் இலக்குகளை மற்றும் நோக்கங்களை திட்டமிட்டவாறே அடைகிற. இங்கிலீஷால் அதை எழுதிக் கொள்ளுங்க. டூயிங் த ரைட் திங், சரியாக செய்தல் பயனுறுதி. அப்ப வினைத்திறனுக்கு என்ன எழுதிக் கொள்வீங்க? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். வினைத்திறன் என்பது குறைந்த வளங்களை வைத்து என்ன செய்வாங்க? அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ற அல்லது உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்வதுதான் வினைத்திறன். குறைந்த உள்ளீட்டினை பயன்படுத்தி எஸ்மா சொல்லுங்க. குறைந்த அளவு உள்ளீட்டினை கொண்டு அதிக அளவான வெளியீட்டினை பெறுறது அப்படி மட்டும்தான். ஓகே, நல்ல குட், நல்ல. குறைந்த அளவு உள்ளீட்டினை கொண்டு அதிக அளவு வெளியீட்டினை பெற்றுக்கொள்வது நல்ல. அதெல்லாம் நல்ல பாயிண்ட். அப்படி எழுதினாலும் ஓகே, உங்களுக்கு விளங்குற மாதிரி. இந்த ஓவரன்ல இப்படி நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் சார்னு சொன்னீங்கன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம், சரி நான் இது எழுதலாமான்னு சொல்லி. சார் தவறுதலா டச் ஆகிட்டு ஏடிஎஃப். ஓகேம்மா, உங்களை சொல்லலை, ஏடிஎஃப் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தவறுதலா டச் ஆகியிருக்கலாம். நான் அதாவது 2026ஆம் ஆண்டு கிளாஸ் செய்யக்குள்ள அதில் எப்படியும் ஒரு 100 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. செமினார்ஸ் ஒன்று செஞ்சிருந்தேன். அதில் ஒரு ஆள் பிடிபட்டார் ஸ்ரீலங்காவில். அவர் கிளாஸ் செய்கிற ஒரு நபர் தான். கிளாஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தார். ஏன் அப்படி செயற்படுவான்? போட்டியா எடுத்தீங்கன்னா போட்டியா நீங்கள் செயற்படுங்க நிறுவனத்தில். மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. அதைத்தான் போட்டியாளருக்கு அழகு. அதை விட்டுட்டு உள்ளுக்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டிக்கு அழகா? சாரி. அப்ப அடுத்தது வினைத்திறன் பார்ப்போம். குறைந்த அளவு உள்ளீட்டை கொண்டு உச்ச வெளியீட்டினை பெற்றுக்கொள்ற, இதுதான் வினைத்திறன். அப்ப இதை உங்களுக்கு எக்ஸாமுக்கு பலதரப்பட்டு மாத்தி 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 கேட்பான். இதை கட்டாயம் நீங்க உங்களோட பரல் கட்டாய கடமை மாதிரி உங்களோட உடம்புல உங்களோட நரம்புல ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓகே. அப்ப அதுக்கு நீங்க அடுத்த பாயிண்ட் எழுதுவீங்கன்னு சொன்னால், அப்ப அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இதனை அது டூயிங் த ரைட் திங், சரியானதை செய்தல், அதாவது செய்ய வேண்டியதை சரியானதை செய்தல். இதுக்கு எழுதி கொள்ளுங்க டூயிங் த ரைட் திங். அதுக்கு டூயிங் த ரைட் திங், இதுக்கு டூயிங் த திங் ரைட். சாரி, டூயிங் த திங் ரைட். வினைத்திறன் சரியாக செய்தல். வினைத்திறன் என்பது குறைந்த அளவு உள்ளீட்டினை பயன்படுத்தி அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ற. உள்ளீடு எனர்ஜி, நிலம், மூலதனம், முயற்சி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்துவாங்க. மூலதனத்தை கொஞ்சம் பயன்படுத்துவாங்க, நிலத்தை கொஞ்சம் பயன்படுத்துவாங்க. ஆனா வெளியீடு அவங்களுக்கு அதிகமா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப இது என்ன? சரியாக செய்தல், குறைந்த உள்ளீட்டினை பயன்படுத்தி அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ளுதல். அப்ப என்னமைங்க? சரியாக செய்தல், டூயிங் த திங் ரைட். அது என்ன மாதிரி வரும்? பயனுறுதி என்பது டூயிங் த ரைட் திங். அப்ப 4 மார்க்ஸுக்கு பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்கான் படிச்சதுக்குள்ள. அப்ப இது என்ன செய்யுங்க, நீங்க கட்டாயம் பாஸ் பேப்பர்ல நம்ம இன்றைக்கு படிச்சதுக்குள்ள இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் தாரேன். 15 வருஷ பாஸ் பேப்பரை ஃபுல்லா செஞ்சு முடிக்கணும். அடுத்தது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. கேட்டிருக்கான் கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டிருப்பான். நீங்க பாருங்க, முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் 4 தரட்டாம். நம்ம உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே படிக்கின்ற பொழுது சொல்லியிருந்தேன்மா, இப்படித்தான் உங்களுக்கு கேட்பான். இந்த பாருங்க கேட்டிருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுது விளங்குதா? அடுத்த வருஷம் எப்படி கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பாருங்க, மாற்றம் இல்லை. முகாமைத்துவம் என்பது மாற்றம் அடைந்து செல்லும் சூழல். அப்படி ஒரு வரிதம் தருவான். அப்ப இங்க சொல்லிருக்கான் பாருங்க, இலக்க சொல்லிருக்கிறான், நோக்கத்தினை சொல்லிருக்கிறான். அப்ப இதனை அடைந்து கொள்வதற்காக பாருங்க இங்க சொல்லியிருக்கிறான் மேற்குறித்த வரைவிலக்கணத்தில். அப்ப முகாமைத்துவத்தின வரைவிலக்கணத்தை தான் சொல்லியிருக்கிறான். சொல்லிட்டு முகாமைத்துவ என்ன கருக்கள் சொல்லுங்கம்மா, நல்ல பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. நம்ம படிச்சத மலான்னு சொல்லுங்க. முகாமைத்துவ என்ன கருக்கள் 4 தரட்டான். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். ஓகே, வேற யார் சரி சொல்லுங்க பாப்போம். யார் இருக்கீங்க?
இயங்கு வணிகச் சூழல், நிறுவனம், இலக்கு, பயனுறுதி, வினைத்திறன், செயன்முறை, உற்பத்தி திறன். ஓகே, குட். அப்ப எல்லோரும் நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கம்மா. நீங்க நீங்க நேம மாத்திக்கொள்ளுங்க. ரொனால்டோ நேம் வச்சிருக்கிறாள். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? முகாமைத்துவ அடிப்படை எண்ணக்கரு அல்லது முகாமைத்துவ அடிப்படைன்னு சொன்னால் மாத்திரம் நீங்க சொன்னது சரிம்மா. திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். இங்க கேட்டிருக்கான் என்ன? மேற்குறித்த வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கியுள்ள முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் அடிப்படைன்னு குறிப்பிடலே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன் தானே, ஏ லெவல் டபுள் ஐடி மாதிரியா? அப்ப எப்படி இப்ப சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் மைடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஆன்சர் எப்படி போய் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்ல 2 மார்க்ஸ். இப்ப இலகுவான கேள்வி தானே, ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கான். அப்ப 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அப்ப நான் சொன்னதை தான் நீங்க பாடம். என்னம்மா? சாரி சார், நான் கேள்வி ஒழுங்கா வாசிக்கல, பண்புன்னு நினைச்சிட்டேன். என்ன கரு கேட்டிருக்குது? சரி, ஓகேம்மா. ஓகே, ஓகே. உங்களோட நேமை மாத்திக்கொள்ளுங்கம்மா. ரொனால்டோன்னு இருக்கிறது. இப்ப நான் உங்களோட நேம் ரொனால்டோ தானா? இல்லையே, நேமை மாத்திக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், முகாமைத்துவம் என்ன கருக்கள்? அப்ப முகாமைத்துவத்தில் என்ன என்ன கருக்கள் இருக்கு? என்ன இப்ப பாருங்க, மாற்றம் அடைந்து செல்லும் சொல், வணிகச் சூழல், வணிக வளங்கள், இலக்கு நோக்கம், இதெல்லாம் 2 மார்க்ஸ் போனஸ் மார்க்ஸ். சும்மா அடிச்சு தட்டிட்டு போறதான். ஓகே. அப்ப பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். இப்படித்தான் நீங்க ஆன்சரும் எழுதணும். இதுதான் முறை. இதை தவிர வேற எந்த ஆன்சரும் நீங்க எழுதக்கூடாது. அப்ப அடுத்தது கேட்டிருக்க நீங்க பாருங்க, இலக்குகள் மற்றும் நோக்கங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை கேட்டிருக்க. அப்ப உங்களுக்கு இலக்கு அல்லது நோக்கம் என்ன சொல்லி தந்தேன்? குறுங்காலமா நீண்ட காலமா இலக்கு என்பது? இலக்கு நீண்ட காலம், நோக்கம் குறுங்காலம். ஓகே, குட், நல்ல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இலக்கு என்பது போட்டு நீங்க நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்பு இலக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், இலக்கு என்பது ஒரு நிறுவனத்திற்கு காணப்படுகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் நீண்ட காலத்தினை தான் நிர்ணயிக்கும். இலக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. குறுகிய காலத்தில் ஒன்று அடையிறதுக்கு எதிர்பார்க்காது. விளங்குதா? அப்ப நீண்ட காலத்தினை அடைந்து கொள்வதற்கு தான் எதிர்பார்க்கும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க எழுதி கொள்ளணும் எப்படின்னுமா. இப்ப இலக்குன்ற ஒரு நிறுவனத்துக்கு, KFC நிறுவனம் என்ன, அனைத்து விதமான வாடிக்கையாளர்களுக்கும் தரமான உணவு வகையோ அனைத்தையும் வழங்க வேண்டும். இது அவங்களுடைய இலக்கு, நீண்ட கால இலக்கு. அவங்க இப்ப ஐபோன் எடுத்துக்கொள்ளுங்க. ஐபோன் ஆரம்பத்துல நல்ல பிராண்டா இல்ல, இப்ப ஐபோன் என்ன பிராண்ட், அந்த லோகோவே பிராண்ட். அப்ப அவங்க என்ன இலக்குன்னு வச்சிருப்பாங்க? நீண்ட காலத்துல நம்மளோட பிராண்டை பதிக்கணும். விளங்குதா? இதுவரையும் ஐபோன் கண்டுபிடிச்சவன் இருக்கானா? இல்ல, மண்டே போட்டான். அவன் நீண்ட கால இலக்க வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான், மாஸ்டர் மைண்ட். இதுவரைக்கும் அதோடைய பிராண்ட் இருந்து கொண்டே இருக்கு. விளங்குதா? இலக்கு என்பது ஒரு நீண்ட காலத்தில் இருக்கணும். அதான் நோக்கம் என்பது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட். பின்னுக்கு படிச்சு தருவேன் உங்களுக்கு. ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. அதை பின்னுக்கு நான் உங்களுக்கு படிச்சு தரேன், ஸ்மார்ட். ஓகே, அதை நான் உங்களுக்கு பின்னுக்கு படிச்சு தரேன். குறுங்காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்பு தான் நோக்கம். பின்னுக்கு நான் டீப்பா படிச்சு தருவேன். குறுங்காலத்தில் நோக்கம் என்ன இருக்கும்? குறுங்காலத்தில் ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங். குறுங்காலத்தில் திட்டமிட்டு ஒரு நோக்கத்தை அடைஞ்சு கொள்றேன். இதுதான் ஒரு குறுங்காலத்தில் இருக்கக்கூடியது. நீங்க ஆன்சர் வரி வரியா விளக்கணும்னாலும் இல்ல, ஏ லெவல் பேப்பர்ல வரி வரியா விளக்கிட்டே போகணும் இல்ல. இப்போதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நோக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரிசல்ட் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டா நீங்க கஷ்டப்படுவீங்க. இப்போதுல இருந்து நீங்க பாதையை நிர்ணயிச்சீங்க. நிலையான டைம் டேபிள போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டை மட்டும் படிங்க. நல்ல கூடிய டைம் ஒதுக்கி படிங்க. கூடுதலான பேப்பரை செய்யுங்க. பிசினஸ் ஸ்டடிஸ்ல நான் சொல்றத பாடமாக்கியே ஆவுங்க. ஓகே. அக்கௌண்ட்ஸுக்கு ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போதுல இருந்து ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இப்போ ஐலண்ட் ரேங்க்குள்ளேயே வரலாம். இப்ப படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செய்தியில எல்லாம் வரதுக்கு ஆசை இல்லையா? உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம் வருவாங்க வீட்டுக்கு தேடி. உங்களோட உமா ஃபெமிலிக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு நல்ல இன்டர்வியூ எடுக்கும் பொழுது உங்களோட ஃபெமிலிக்குள்ளேயே உங்களை எதிர்ப்பாக நினைக்கக்கூடியவர்கள். ரிசல்ட் நீங்க 3C 3S எடுத்திருப்பீங்க. என்னடா இவன்லாம் போய் கொமர்ஸ் படிக்கிறான்னு சொல்லி நக்கலா நினைச்சவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணுமா? விளங்குதா? இப்போதிலிருந்து படிங்க. இது போதும் காலம். 27 பேச்சுக்கு வேற லெவல் காலம். இந்த காலத்தினை வினைத்திறனாக பயன்படுத்தணும். நீங்க வினைத்திறன்டா என்ன? குறைந்த உள்ளீட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். பயனுறுதிண்டா பயன்படுத்தணும். உத்தேச நோக்கத்தினை அடையணும். சரியாக செய்தல், சரியானதை செய்தல். டூயிங் த ரைட் திங், டூயிங் த திங் ரைட். இதை நீங்க என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். இதான் ஆன்சர் எழுதுற பேட்டர்ன்.
சார் குறிக்கோளும் அஹ், இலக்கும் இன்றைக்கு இலக்கும் நீ சொன்னது விளங்கலமா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சார் குறிக்கோளும் இலக்கும் இன்றைக்கு சேமா? குறிக்கோளும் இலக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். இங்க பாருங்கம்மா, இங்க வாங்க. பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வியை ஃபுல்லா எழுதி எடுங்கம்மா. சும்மா யூனிட் 5 போட்டதுக்கு பின்னால அப்படி படிச்சு கொள்ளுங்க. ஓகே. ரெண்டு கேள்வின்னு தொடர்ச்சியா 2 3 கேள்வின்னு வந்திருக்கும். ஒரு கேள்வி வந்திருக்கும் சிலத்துல. அப்ப நீங்க அதை ஆன்சரை எழுதி கொள்ளுங்க. நீங்க கேட்டீங்க லமியா குறிக்கோள் உங்களுக்கு படிச்சு தந்தேன். நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு நோட்ஸ்லயே காட்டுறேன். இங்க பாருங்க, குறிக்கோளும் நீங்க கேட்டீங்க இலக்கு உண்டாண்டு. குறிக்கோள் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறுகிய காலத்துல நோக்கத்தை தான் குறிக்கோள்னு சொல்றேன். குறுகிய காலம். ஓகே. இலக்கு என்பது ஒரு நோக்கம், நீண்ட காலம். இனி குழப்பிக்கொள்ள கூடாம மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்குதா? குறிக்கோளும் இலக்கும் முன்னாடி கேட்டீங்க இல்ல. குறிக்கோள் என்பது ஒரு குறுகிய காலம், அடைந்து கொண்டது சரியா என்பதனை பார்க்கிற ஒரு பெருவேறு பெற்றதுக்கு பின்னால் அது சரியா என்பதனை அடையாளம் காண்றது தான் ஒரு குறிக்கோள். அப்ப இலக்கு என்பது நீண்ட காலம். இல்லம்மியா ஓகே தானே? கிளியர் தானேம்மா? மார்க் பண்ணிக்கொண்டீங்களா? இனி குழப்பிக்கொள்ள கூட. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் கன்செப்ட். இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரப்போறதும் இல்லை, இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு எடுக்க போறதும் இல்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லோரும் என்ன செய்யணும், 15 வருஷம் பாஸ் பேப்பர் இன்னைக்கு படிச்சதுக்குள்ள ஃபுல்லா 5வது கொஸ்டின். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஓகேம்மா, குட், முபாரக்கல்லா. ஓகே. அப்ப என்ன செய்யணும், ஃபுல்லா இப்போதுல இருந்து நீங்க செயற்பட்டீங்கன்னா, நீங்க செய்தியில வரணுமா, உங்களை இன்டர்வியூ எடுக்க வரணுமா, உங்களோட உம்மா வாப்பாக்கு பெருமதி நீங்க சேர்த்து கொடுக்கணுமா, நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இடத்துக்கு போய் நிக்கணுமா, A லெவல்ல 3A+ எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இது கட்டாயம் தேவை. நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன். நீங்க கொமர்ஸை சூஸ் பண்ணிருக்கீங்க, மாஸ்டர் மைண்ட் உள்ள பிள்ளைகள் கொமர்ஸ் சூஸ் பண்ணவங்க. இதை நல்லா படிச்சு கொள்ளுங்க, உற்சாகத்துல படிச்சு கொள்ளுங்க. நைட் ஃபுல்லா படிக்க வேணாம், 10:30 11 மணிக்குள்ள தூங்கிருங்க. ஓகே. இந்த ஒரு வருடத்தையும் வினைத்திறனை செயற்படுத்தி ஐலண்ட் ரேங்க் கட்டாயம் அடிக்கலும்மா. ஐலண்ட் ரேங்க் கட்டாயம் அடிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய படிச்சு தந்தேனா, உங்களுக்கு நிறைய நோட்ஸ் வந்து குழப்பி கொண்டேனா? கொஞ்சம் முகாமைத்துவம் என்று சொன்னேன், நிறுவனம் என்று சொன்னேன், பயனுறுதி வினைத்திறன் என்று சொன்னேன், முகாமைத்துவ கருக்கள் என்று சொன்னேன். அப்ப இதுக்குள்ள கேள்வியும் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு, பாஸ் பேப்பர் கேள்வி. அப்ப இதை மட்டும் உங்களுக்கு ஒரு நாளில் படிச்சு முடிக்கணும் அழகா. அப்ப இது என்ன செய்யுங்க, மனப்பாடம் செஞ்சு உங்களோட மனதிலேயே ஏற்றிக்கொள்ளுங்க. முகாமைத்துவம் இப்பதான் நிறைய பேர், ஒரு ஆள் தான் சொல்லி இருந்தீங்க முகாமைத்துவம் படிச்சு முடிச்சிருக்கேன் எங்க ஸ்கூல்ல சொல்லி. ஸ்கூல்ல எல்லாம் போய் நீங்க இதை படிச்சு கொள்ள மாட்டீங்க, சிலபஸ் முடிச்சு கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு நான் ஃபுல் கிளாஸ்ல எல்லாம் ஃபுல்லா ரிவிஷன் செஞ்சு பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர் செஞ்சு அனுப்புவேன். இது நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஷால்லா see you next class. ஏதாவது டவுட் இருந்தா பிரைவேட்டா கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, கேள்வி செய்யுங்க. டவுட் இருந்தா பிரைவேட் அட்மினுக்கு மெசேஜ் போடுங்க, அவங்க நீங்க காட்டுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஜூலை மந்த் ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்கும். அதே மாதிரி யூனிட் 4 4 உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி இந்த வாரம் 19ஆம் தேதி என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் ஃபுல் ரிவிஷன் டியூட் தருவேன் அண்ட் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் MCQ. அதாவது 8 மணில இருந்து நைட் 12 மணி வரையும் ஃபுல் ரிவிஷன். இடையில கெப் தருவேன், உங்களுக்கு இன்டர்வல் தருவேன். அதில் உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். 500 தான் பே பண்ணணும், 500 500 செமினார்ஸ். அப்ப இது வரைக்கும் இப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்காங்க, 20 பேர்கிட்ட சேர்ந்து இருக்கிறாங்க. நீங்க 500 பேமெண்ட் பண்ணிட்டு சேர்ந்து அதுக்கும் PDF பெற்றுக்கொண்டு பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் அண்ட் அதாவது MCQ டிஸ்கஷன் எல்லாம் நடைபெறும். அதாவது 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ள. அதுக்கும் நீங்க ஜாயின் பண்ணி கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இன்ஷால்லா see you next class ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தா செட் போடுங்க, சாரி மெசேஜ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் சாரி, உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் தாங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, நீங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேனேஜ்மெண்ட் சொல்லி கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் போட்டு விடுங்க. ஓகே, கட்டாயம் ஃபீட்பேக்கை கட்டாயம் தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சரியா பிழையா, அதில் உண்மையானதை தாங்க. ஓகேமா, குட். ஓகே, இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே, see you. ஓகே.